अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे श्रीरामसौमित्रिजटायुवेद षडाननादित्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् आदौ देवकी देवी गर्भजननं गोपीगृहे वर्धनं मायापूतना जीवितापहरणं गोवर्धनोद्धारणं कंसच्छेदन कौरवादिहननं कुन्तीसुतोपालनम् एतद्भागवतं हि पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम् प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीषशुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। नमः पार्वतीपतये हर हर महादेव। ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 5வது உபன்யாசமாக இன்றைக்கி சதுர்த்த ஸ்கந்தத்தில் பிரவேசிச்சுருக்கோம். சதுர்த்த ஸ்கந்தத்தில் ஏராளமான ருச்சியான கதைகள் இருந்துருக்கு. முக்கியமாக தக்ஷயஜ்ஞம், துருவ சரித்திரம், வேணனுடைய சரித்திரம், பிருத்துவோட சரித்திரம், பிரச்சேசர்களுடைய சரித்திரம், இப்படி ருத்ரகீதம், இப்படியெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள் நிறையவே இருந்துருக்கு சதுர்த்த ஸ்கந்தத்தில். இப்போ நாம் முதல்ல தக்ஷயஜ்ஞத்தை பார்க்க போகிறோம். அதான் முதல்ல சொல்லப்பட்ட சரித்திரம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், இந்த ஸ்வயம்புவமனுடைய புத்திரி தேவஹூதியானவள் கர்தம பிரஜாபதிக்கு விவாகமாகி அவளுக்கு கபிலர் பிறந்து கபிலர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இந்த ஸ்வயம்புவ மனுவனுடைய புத்திரி ஒரு பொண்ணு தேவஹூதி, இன்னொரு பொண்ணு ஆக்கூதி என்று பெயர். அந்த ஆக்கூதிங்கிற பொண்ணை ருச்சி அப்படிங்கிற பிரஜாபதிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தாள். ஒரு குழந்தை பேர் யஜ்ஞம், இன்னொரு குழந்தை பேர் தட்சிணை. இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், யஜ்ஞங்கிறது மகாவிஷ்ணுவையும் தட்சிணைங்கிறது மகாலட்சுமியையும் குறிக்கிறது. அப்படி ஈஸ்வராம்சமாக குழந்தைகள் பிறந்தார்கள். இன்னொரு புத்திரி பிரசூதி என்று பெயர். பிரசூதி மனுவனுடைய புத்திரி. பிரம்மாவினுடைய புத்திரராகிய தக்ஷ பிரஜாபதிக்கு இந்த பிரசூதியை விவாகம் பண்ணி கொடுத்தார் ஸ்வயம்புவ மனுவானவர். ஸ்வயம்புவ மனுவனுடைய புத்திரிகள் எல்லாருமே பிரஜாபதிகளுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. இந்த புத்திரியை தக்ஷ பிரஜாபதிக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுத்தார். இந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய குடும்ப விஷயங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். புராணத்துக்கு புராணம், ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னதை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். அவருடைய பத்னி யார், அவருடைய குழந்தைகள் யார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் புராணங்களுக்குள்ள. பட் அது நமக்கு முக்கியமில்லை, அதில் இப்போ நம்ம கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இங்கே சொல்லப்பட்ட விஷயத்திலே பார்த்துட்டுருப்போம். இந்த பிரசூதி அப்படிங்கிற மனுபுத்திரிக்கும் தக்ஷ பிரஜாபதிக்கும் 16 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் ஸ்ரீமத் பாகவத பிரகாரம். அந்த 16 பெண் குழந்தைகளில் 13 பெண் குழந்தைகளை தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மகர்ஷிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். இன்னொரு பொண்ணை ஸ்வாகாதேவி, அவளை அக்னிக்கு கொடுத்தார். ஸ்வதாதேவின்னு இன்னொரு பொண்ணை அவளை பித்ருக்களுக்கு கொடுத்தார்.
15 பொண்ணாக எடுத்து கரிஷா 16வது பொண்ணு அவள் தான் சதீதேவி. அது சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு கொடுத்தாள். இந்த அம்பாளே தனக்கு புத்திரியாக பிறக்கணும், சிவனே மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு கடுமையான தபஸ் அதுக்கு முந்தின ஜென்மாவில் தக்ஷ பிரஜாபதி பண்ணின காரணத்தினால அதனுடைய பலனாக இப்போது அவருக்கு இந்த பாக்கியமானது கிடைச்சிது. இந்த 13 பெண்களில் தர்மர் அப்படிங்கிற மகர்ஷி கொடுத்தாரோ இல்லையோ, அதில் ஒரு பொண்ணு பேர் மூர்த்தின்னு பேர். இந்த தர்மருக்கும் மூர்த்திக்கும் பிறந்தவர்கள் தான் நரநாராயணர்கள். இந்த நரநாராயணர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். அவள் தான் கிருஷ்ணார்ஜுனர்களாக பின்னால் பிரகாசித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாராயணர் தான் கிருஷ்ணராகவும் நரர் தான் அர்ஜுனராகவும் பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நரநாராயணர்களை பற்றி பத்ரிகாசிரமத்தில் அவள் பண்ணின தபஸ், அப்போது இந்திரன் மன்மதனை வசந்த ருத்துவை இவாளெல்லாம் அனுப்பிச்சு அந்த தபஸை கடுக்க பார்த்தது. அப்புறம் அந்த நாராயண ரிஷியானவர் தன்னுடைய தொடையிலிருந்து ஊர்வசியை உண்டு பண்ணி அவளெல்லாம் பிரமிக்க வச்சது. அவளெல்லாம் தன்னுடைய பிழையை உணர்ந்து க்ஷமாபணம் கேட்டுண்டது. அப்புறம் அந்த ஊர்வசியை பாக்கி அப்சர ஸ்திரீகளோட இந்திரனுக்கு பரிசாக இந்த நாராயண ரிஷியானவர் அனுப்புகிறார் அப்படிங்கிற விவரங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படலை. ஆனால் பாக்கி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நாராயணீயத்தில் சொல்லியிருக்கார். நாராயண பட்டத்தில் இந்த ஊர்வசி விவரத்தில் சொல்லியிருக்கார், ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லாட்டாலும். அதே போல் நாராயண பட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இந்த நரநாராயணர்களை பற்றி பேசும்பொழுது இன்னொரு ஸ்லோகம் வேறு சொல்லியிருக்கார் அவர். அந்த ஒரு அசுரன் இருந்தான், அவனுக்கு 1000 கவச்சங்கள் இருந்தது. அந்த அசுரனுக்கு அவன் ஒரு விசித்திரமான வரன் வாங்கியிருந்தான். அந்த அசுரன் ஒரு கவச்சத்துக்கும் ஒரு 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணினாதான் அந்த கவச்சத்தை உடைக்க முடியும், 1000 வருஷங்கள் யுத்தமும் பண்ணணும் இப்படின்னு ஒரு விசித்திரமான வரன். அந்த விசித்திரமான வரன்படி ஒரு கவச்சத்துக்கும் 1000 வருஷங்கள் தபஸும் பண்ணி சண்டையும் போட்டு நாராயண ரிஷியானவர் 1000வது கவச்சம் வந்த பிறகு அந்த அசுரவதம் பண்ணினாருங்கிற சரித்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் பாக்கி புராணங்கள்லேருந்து எடுத்திருக்கார் பட்டத்திரி. இப்படியாக இந்த நரநாராயணர்களுடைய வைபவமானது முக்கியமாக கிருஷ்ணார்ஜுனர்களாக ஸ்ரீமத் பாகவதம் பேசுகிறது, மகாபாரதமும் பேசுகிறது. இப்போ நம்ம கதை இப்போது சதீதேவியினுடைய கதையில் இருக்கோம். அதாவது தக்ஷ பிரஜாபதியினுடைய புத்திரியாக இந்த சதீதேவியானவள் இருக்காள். தக்ஷனுக்கும் பிரசூதி என்கிற மனுபுத்திரிக்கும் பிறந்தவள் சதீதேவி. சதீதேவியை பரமேஸ்வரனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறார் அப்படிங்கிற கட்டத்தில் நாம் இப்போ இருக்கோம். அது விவாகம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னால் சதீதேவியானவள் கௌரியானவள் எவ்வளோ தபஸ் பண்ணினாள் அந்த சமாச்சாரங்கள்லாம் இப்போ நம்ம கதையில் இல்லை. அதெல்லாம் பாக்கி புராணங்களில் இருக்குது. இப்போ நமக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. கல்யாணம் ஆயிடுத்துங்கிற சந்தர்ப்பத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம். கல்யாணம் ஆன பிறகு பிரம்மாவானவர் ஒரு யஜ்ஞம் பண்ணினார். அங்கேருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. பிரம்மாவானவர் ஒரு யஜ்ஞம் பண்ணினார். யஜ்ஞத்தில் எல்லோரும் வந்திருக்கா, எல்லா தேவதைகளும் வந்திருக்கா. அப்போது தக்ஷ பிரஜாபதியானவர் உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்ச உடனே தக்ஷ பிரஜாபதியினுடைய ஆதிபத்தியத்தில் எல்லா லோகங்களும் வந்துடுத்து. ஏற்கனவே பிரஜாபதி வேறு ராஜாவாக தன்னைத்தானே முடிசூட்டி கொண்டு அவர் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார். அதனால் ராஜா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவதைகளும் ஏந்து நின்று மரியாதை பண்ணுறார். சாக்ஷாத் பிரம்மகுமாரர், சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய பத்னியாக இருக்கக்கூடிய சதீதேவியினுடைய பிதா அப்படிங்கிற ஒரு மரியாதை வேறு. அதனால் எல்லோரும் ஏந்து நின்னான். 2 பேர் ஏந்து நிற்கல, அந்த மரியாதை பண்ணலை. ஒன்று பிரம்மா, இன்னொன்று பரமேஸ்வரன். இது பார்த்தார் தக்ஷன். பிரம்மா ஏந்து நிற்காது அவருக்கு பெரிய விஷயமா தெரியல, ஏன்னா தன்னுடைய பிதா அவர். அதனால் பரமேஸ்வரன் ஏந்து நிற்காது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. பரமேஸ்வரன் தன்னுடைய மாப்பிள்ளை, தன்னோட வயசில் ரொம்ப சின்னவர், எந்த விதமான யோக்கியத்தையும் இல்லாமல் என்னுடைய பொண்ணை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு போனவன். இதெல்லாம் அவர் சொல்கிறார் பின்னால்.
அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு மனசில் இருந்ததுனால கோபம் வந்துடுது. அவர் பரமேஸ்வரனை பார்த்து ரொம்ப இழிவான வார்த்தைகள்லாம் பேசினார். லுப்த கிரியாய அசுச்சையே மானினே பின்னசேதவே ரொம்ப பேசியிருக்கார். அதில் சில முக்கியமான விஷயம் மாத்திரம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லுப்தக்கிரியாயன்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் இருக்கிறவன் லுப்தக்கிரியன். எது நமக்கு வேதமானது சொல்லியிருக்கோ அதை நாம் பண்ணலைன்னா லுப்தக்கிரியன். அது மாதிரி இருக்கார் இவர் சிவன். ஏன்னா ஸ்மசானத்தில் சுற்றின்னு இருக்கார், பாம்பெல்லாம் போட்டுருக்கார், அசுச்சியான விஷயங்களெல்லாம் தரிச்சுன்னு இருக்கார், கபாலம் இந்த மாதிரி அசுச்சையே மானினே பின்னசேதவே. மானினேன்னா தனக்கு கர்வம் உள்ளவர், பின்னசேதவேனாக்க தர்மங்கிற சேத்து அதை உடைச்செறிஞ்சவர், தர்மத்தை மீறினவர். அனிச்சன்னப்பதாம் பாலாம் சூத்ரா ஏவோ சதீம் கிரம். அனிச்சன் அப்பி, எனக்கு அவருக்கு பொண்ணை கொடுக்க இஷ்டமில்லை, இருந்தாலும் பிரம்மா சொன்னார் எல்லோரும் சொன்னாலேன்னு சொல்லிட்டு பொண்ணை கொடுத்துட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். வேதத்தில் அதிகாரம் இல்லாத ஒருத்தனுக்கு வேதம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ, அவருடைய தக்ஷ பிரஜாபதியினுடைய வாக்கு இது. சூத்ரா ஏவ உசதீம் கிரம். வேதத்தில் அதிகாரம் இல்லாத சதுர்த்தனுக்கு வேதம் சொல்லி கொடுத்தாக்க எப்படி இருக்குமோ, அதுபோல் இந்த எந்த விதமான யோக்கியத்தையும் இல்லாத சிவனுக்கு என்னுடைய பொண்ணை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப நிந்தனையாக பேசிட்டு கடைசியில் சபிச்சான் தக்ஷன் சிவனை பார்த்து. என்ன சபிச்சான்னாக்க, இனிமேல் எந்த யாகம் பண்ணினாலும் சிவனுக்கு ஹவிர்பாகம் கிடையாது அப்படின்னு ஒரு சாபம் போட்டு. உடனே நந்திய கருதர். சிவன் பதிலே சொல்லலை அதுக்கு, அதான் ஆச்சரியம். அதனால் இவன் மேலே மேலே பேசுகிறான். அவர் பதில் சொல்லலைன்னு உடனே அவர் ரொம்ப சாத்விகமாக இருக்கார் அப்படின்ன உடனே முதல்ல சாதாரண நிந்தனையில் ஆரம்பித்தவன் அப்புறம் கடுமையான நிந்தனைக்கு போனான், அப்புறம் சாபம் வரலாம் போயிட்டான். சாபம் வரலாம் போயிட்டான்னு நந்திக்கு பொறுக்கல்ல. அவர் என்ன பண்ணார்னாக்க, அங்கே தக்ஷனையும் அந்த கூட ஆமோதிச்சென்றிருக்கிற பிராமணர்களுக்கும் கடுமையான ஒரு சாபத்தை போட்டார் நந்தி. அவர் சொன்னார், எல்லாருக்கும் லௌகீகமான சாம்சாரிகமான விஷயங்களில் பற்றுதல் இருக்குது, வேதம் எந்த ஈஸ்வரனை பிரதிபாதனம் பண்ணுறதோ அந்த ஈஸ்வரன்ட்ட நம்பிக்கை இருக்கிறதாக தெரியல எனக்கு. நந்தி விஸ்தாரமாக பேசுகிறார் வேதாந்தத்தை எடுத்து. இவாளுக்கெல்லாம் வேத பிரதிபாதனம் பண்ணுற ஈஸ்வரன்ட்ட நம்பிக்கை இல்லை, வெறும் லௌகிகமான விஷயங்கள் தான் இருக்குது. வேதம் இந்த கர்மாவை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதில் நம்பிண்டு அவள் கர்மாவை பண்ணுறா, அந்த பலனை எதிர்பார்த்துட்டே தவிர ஈஸ்வர பக்தி இல்லை இவாளுக்கு. ஈஸ்வர பக்தி இருந்தால் சிவன்கிட்ட இது மாதிரி பேச மாட்டான். அதனால் இந்த கூட இருந்த பிராமணர்களையும் சபிச்சுட்டார். ஏன் பிராமணர்கள்? அங்கே ஒரு தர்மம் இருக்குது. இதில் யாராவது ஒருத்தர் ஒரு கெடுதல் பண்ணினாக்க அது பின்னால் வர்றது அந்த தர்மம் வெக்தமாகவே சொல்லியிருக்கார். பின்னால் இந்த இடத்துல மறைமுகமாக நமக்கு அந்த தர்மமானது புகட்டப்படுறது நந்தியின் மூலமாக. யாராவது ஒருத்தர் தப்பு காரியம் பண்ணினாக்க கூட இருக்கிறவர்களுடைய கடமை அந்த தப்பு காரியத்தை நிறுத்தணும். தர்மம் இல்லாத காரியமாக இருந்தால் தப்பு காரியத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சியில் ஜெயிக்கலை அப்படின்னாக்க அந்த இடத்த விட்டு போயிடணும். அதில் நீ பங்கெடுத்துக்கப்படாது. அதுதான் சாஸ்திரம். குறைஞ்சது இது மினிமம். அப்படி இந்த முயற்சியில் பிராணன் போனாலும் போகட்டும், அது தப்பு இல்லை அப்படிங்கிறது சாஸ்திரம். பின்னால் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதை மறைமுகமாக காமிக்கிறார் இங்கே. ஏன்னா இப்போ தக்ஷன் தான் பேசணும், அபச்சாரம் பண்ணினது தக்ஷன், கூட உள்ள பிராமணன் ஒன்றும் பண்ணலை. இருந்தாலும் அவளுக்கும் சேர்த்து சாபம், அவளையும் சேர்த்து சபிச்சுட்டார் இவர். உங்களுக்கெல்லாம் மோட்ச மார்க்கம் கிடைக்காமல் போகட்டும், வேத நம்பிக்கை இல்லாமல் போகட்டும், ஈஸ்வர நம்பிக்கை இல்லாமல் போகட்டும், பெரிய ஆபத்துக்கள் வரட்டும். இந்த தக்ஷன் இவ்வளோ பேசினானே, அவனுக்கு பிராணனானது போய் அவனுக்கு ஆட்டுத்தலையானது கிடைக்கட்டும். இவ்வளோ வரலாம் சாபம் பண்ணிவிட்டார் நந்தியானவர். சிவன் பார்த்தார், இங்கே ஒன்றும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவர். நந்தியும் கிளம்பி போயிட்டார். அதன் பிறகு அந்த 1000 வருஷங்கள் பண்ணினா அந்த யாகம் சத்திர யாகம், விஷ்ணுவை பிரதான தேவதையாக வச்சு பிரம்மாவானவர் அந்த யாகத்தை முடித்தார். இருந்தாலும் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஒரு குறுகுருன்னு ஆகிடுது. சிவன் வந்தார், இது மாதிரி சாபம் பண்ணிவிட்டாளே, இது என்ன அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு அந்த யஜ்ஞமானது முடிஞ்சுது.
இதற்கு பிறகு என்ன பண்ணினார் பிரம்மா, அந்த எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைவன். அவருக்கு வந்து இந்த தக்ஷன்ட்ட ஒரு அசாத்தியமான பிரியம். இவ்வளவு தப்பு பண்ணியும் கூட பிரம்மாவுக்கு எப்படி திருதராஷ்டிரன் வந்து துரியோதனனை பிரியத்தினாலேயே கெடுத்தானோ, அதுபோல் இந்த பிரம்மாவும் இந்த கொஞ்சம் கண்டிப்போடு இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் கதை மாறி இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் அவர் கண்டிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தட்சணை எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைவன் அப்படின்னு வேறு சொல்லிவிட்டார் பிரம்மா. அவன்கிட்ட அவ்வளோ பிரியமாக அவருக்கு. அதனால் அவனுடைய கர்வம் இன்னும் ஜாஸ்தியாக எடுத்து சிவனுக்கு யஜ்ஞ பாகம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கான் அவன். அதன் பிரகாரம் வாஜபேய யஜ்ஞம் பண்ணினான் தக்ஷன். வாஜபேய யஜ்ஞங்கிறது யஜ்யத்துக்குள்ளேயே ரொம்பவும் உயர்ந்ததான யஜ்ஞம். சிவனுக்கு பாகம் இல்லாமல் முடிச்சுட்டான். அதன் பிறகு ப்ரஹஸ்பதி சபம் அப்படிங்கிற அடுத்த யஜ்யத்தை ஆரம்பித்தான். இந்த ப்ரஹஸ்பதி சபம் யஜ்ஞம் ஆரம்பிக்கிற பொழுது ரொம்ப விமர்சையாக பண்ணுறான் அந்த யஜ்ஞத்தை தக்ஷன் பிளான் பண்ணி. அப்போது தேவதைகள் தேவதா ஸ்திரீகள் எல்லோரும் விமானங்களில் வந்து இறங்குறா அந்த யஜ்ஞசாலையில். கைலாசத்து வழியாக ஏகப்பட்ட தேவதைகள் எல்லோரும் விமானத்தில் போயின்னு இருக்கிறத சதீதேவியானவள் கைலாசத்தில் இருக்கும் பொழுது பார்த்தாள். அப்போ தெரிஞ்சது அவளுக்கு, இது மாதிரி நம்ம அப்பா வந்து யஜ்ஞம் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு. தன்னை கூப்பிடல அப்படிங்கிறதும் தெரியும் அவளுக்கு. அப்போது பரமேஸ்வரன்ட்ட போய் பிரார்த்திச்சுண்டாள் சதீதேவியானவள். இது மாதிரி எங்கள் அப்பா யஜ்ஞம் பண்ணுறாருன்னு தெரிகிறது. எல்லா தேவதைகளும் ஸ்திரீகள்லாம் ஏராளமான ஆபரணங்கள் ஏராளமான வைபவத்தோடு அங்கே போய் இறங்குறா. தேவதைகள்லாம் போகிறா, ரிஷிகள்லாம் போகிறா, சாரணர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் எல்லோரும் போயின்ட்டுருக்கா. ஒரே அமக்களமாக இருக்குது. எனக்கும் என்னுடைய கூட பிறந்த சகோதரிகள் அவளெல்லாம் பார்க்க வேண்டாமா, சகோதரி குடும்பங்களெல்லாம் பார்க்க வேண்டாம், எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த யஜ்ஞத்தை போய் பார்க்கணும்னுட்டு அப்படின்னு பிரஸ்தாபிச்சா. அப்போது நம்ம கூப்பிடலை அப்படின்னு சிவன் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே சாஸ்திரம் பேசுகிறாள் சத்தியானவள். சொன்னான்னாக்கா அநாகூதாப்யபியந்தி சௌஹிருதம் பர்த்துர்குரோர் தேக கிருதச்சகேதனம். கூப்பிடாமையே சில இடங்களுக்கு நாம் போகலாம்னு சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, எந்தெந்த இடங்களுக்கு போகலாம் கூப்பிடாம. சௌஹிருதம் நம்மள்கிட்ட பிரியமாக இருக்கிறவாள்கிட்ட கூப்பிடாமையே போகலாம். யார் யார் பிரியமாக இருப்பா? பர்த்து நம்மளுடைய பர்த்தா, கல்யாணம் பண்ணின்ற பர்த்தா நம்மளை கூப்பிடல, பரவாயில்ல போகலாம். குரோஹோ அதே மாதிரி நம்ம குரு நம்மளை கூப்பிடல, பரவாயில்ல போகலாம். தேககிருதேதனம், தேககிருத்துனா நம்ம சரீரம் கொடுத்த மாதாபிதா, அவள் கூப்பிடாமல் நம்ம போகலாம். மாதாபிதா கூப்பிடாமல் போகலாம், குருவானவர் கூப்பிடாமல் போகலாம். பர்த்தாவை சேர்ந்த ஜனங்கள் அவள் கூப்பிடாமல் நாம் போகலாம்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் எங்கள் அப்பாவே பண்ணுற யஜ்ஞத்துக்கு நான் கூப்பிடாட்டா போனா என்ன தப்பு அப்படின்னு சதீதேவியானவள் சிவன்கிட்ட பிரஸ்தாபித்தாள். சிவன் சொன்னார், கூப்பிடாமல் போகலாம். வாஸ்தவம், நீ சொன்ன சாஸ்திரம் கரெக்டு. நம்மள்கிட்ட துவேஷம் இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு போகலாம் கூப்பிடாமல். பர்பஸாக துவேஷத்தோடு கூப்பிடாம தான் இருக்கான் அப்படின்னா அங்கே போகிறது உச்சிதம் இல்லை. தக்ஷன் விஷயத்தில் நமக்கு தெரியும், நமக்கு அவனுக்குள்ள விரோதம் நன்னாவே எல்லாருக்குமே தெரியும், பிரகாசமாக இருக்கிற விஷயம். அதனால் அங்கே போகிறது உச்சிதம் இல்லை. அப்போ ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறார், பெரிய டிஸ்கோர்ஸ் சிவன், ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்போது இந்த விஷயத்தையும் சொல்கிறார். அப்போ வந்து தக்ஷன் வந்து நான் மரியாதை பண்ணலை அப்படிங்கிறதுனால அவங்க வச்சுனுட்டான் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாருக்கும் பேசிக்கிறான்னு தெரியுமோ இல்லை அவருக்கு. அதை டைரெக்டாக சொல்லாமல் சொல்கிறார் அவர். யாருக்கு நாம் மரியாதை பண்ணணுங்கிறத சொல்கிறார். யாருக்கு நாம் மரியாதை பண்ணணும்? அவர் மாமனார் தான், இவர் ஏந்து நிற்கலாம், தப்பு இல்லை. எப்படி இருந்தால் ஒழுங்கான மாமனாராக இருந்தால் ஏந்து நின்றுருப்பேன். அப்போ சொல்கிறார் அவர், ஜனங்களுடைய மனுஷனுடைய ஹிருதயத்தில் பகவான் இருக்கார். அந்த ஹிருதயத்துக்கு பேரே வாசுதேவம் அப்படின்னு பேர். அந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறவருக்கு பேர் வசுதேவன் அப்படின்னு பேர். ஏன்னா வசிக்கிற தேவன் எல்லா பூதங்கள்லேயும் எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் அவர் இருக்கிறதுனால அவருக்கு பேர் வாசுதேவன் பேர். இந்த வசுதேவங்கிற ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவனை யார் தரிசனம் பண்ணுறாளோ, யார் அவளை பக்தி பண்ணுறாளோ, அவள் வந்து கூப்பிடாமல் நம்ம போனாலும் தப்பு இல்லை, அவளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்.
எப்போ அந்த பக்தி இல்லையோ தக்ஷன்ட்ட நம்மளை உபேட்சை பண்ணியிருக்கானோ அவன்கிட்ட கூப்பிடாமல் போகிறது சரியில்லை. அப்படி நீ போனேன்னாக்கா உனக்கு ஆபத்து வரும். அதுவும் சொல்லிட்டார் அவர். எதி விரஜிஷ்யஸ்திதாயமத்வச்சோ பத்ரம் பவத்யா நததோ பவிஷ்யதி. மத்வச்சா அதிகாய, என்னுடைய வார்த்தையை மீறி, இப்படி சொல்லிட்டார். என்னுடைய வார்த்தையை மீறி நீ போகும் பட்சத்தில் பவத்யா பத்ரம் ந பவிஷ்யதி, உனக்கு மங்களம் உண்டாகாது. சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவோ யதா சத்யோ மரணாய கல்பதே. யதா சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவ, அதாவது நாம் யார்கிட்ட கௌரவ புத்தி வச்சுட்டுருக்கோமோ, நம்மளுடைய ஜனம் அப்படின்னு யாரை நினைக்கிறோமோ, அவள் நம்மளை அவமானப்படுத்தினாக்க, யார் நம்மளுடையவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு அவள்கிட்ட நாம் பிரியமாகவும் கௌரவமாகவும் இருக்கோமோ, அவள் நம்மளை அவமானப்படுத்தினாக்க அது மரணத்துக்கு சமானம். சம்பாவிதத்தை சாக்கீர்த்தி மரணாத் அதிரிச்சதேன்னு பகவத்கீதையிலையும் சொல்கிறார் பகவான் அர்ஜுனனுக்கு. இதே கிட்டத்தட்ட இதே வார்த்தைகள். அப்போது ஏதாவது அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்ணாமல் ஓடிப்போகிறேன்னு சொன்னதுக்காக சொல்கிறார் அவர். நீ ஓடிப்போன வீரன்னு உனக்கு பேர் வருமே, அதனால் உன்னுடைய கௌரவம் என்ன ஆகும்னு கேட்குறார். அப்போ அந்த கான்டெக்ஸ்டில் அவர் சொல்கிறார். அதே போல் இங்கே சொல்கிறார் சிவன், யாரனை மதிச்சுட்டு இருக்கியோ அவள் வந்து உன்னை அவமானப்படுத்தினாக்க அது மரணத்துக்கு சமானம். சமானம்னு சொன்னாரே தவிர மரணாய கல்பத்தே அப்படின்னு சொன்னாரே தவிர மரணமே ஏற்பட போகிறதுங்கிறத அவர் சூட்சிப்பிக்கிறார் இங்கே இந்த ஸ்லோகத்து மூலமாக. சத்தி கேட்டுட்டு இருந்தாலும் அந்த மனசில் இருக்கிற ஆசையானது போகுமா? அதனால் ரொம்ப கோபம் வந்தது அவளுக்கு. தன்னுடைய அப்பா பேரில் இது மாதிரி பண்ணி நிலைமையில கொண்டு விட்டுட்டாரே அப்படின்னு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் சோகம், சரீரமானது நடுங்கிறது. மனசில் சஞ்சல புத்தி போகிறதா வேண்டாமா அப்படின்னுட்டு பெருமூச்சு விட்டுண்டு கிளம்புறேன்னு கிளம்பின உடனே சிவன் என்ன பண்ணினார், தன்னுடைய ரிஷப வாகனத்தை கொடுத்தார். ருத்ர கணங்களை எல்லாம் கூட அனுப்பிச்சி வச்சார். வாத்தியங்கள் பார்ஷதர்கள் எல்லாம் கூட போகிறா. சத்திர சாமராதே உபச்சாரங்கள், ஒரு பெரிய ப்ரொசஷன் கிளம்பெடுத்து கைலாசத்துலேருந்து அந்த யக்ஞசாலையை நோக்கி ஒரு பெரிய ப்ரொசஷன், பெரிய உற்சவம் மாதிரி போகிறார் இந்த கூட்டம். போய் இறங்குறா. சத்தியை உள்ள நுழைஞ்ச உடனே நீ யார், எங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி இருந்தது தக்ஷனுடைய பார்வை. பாக்கி யாரும் சகோதரிகள்லாம் பயப்படுறா அவங்ககிட்ட வரத்துக்கு. சத்யதேவியினுடைய சகோதரிகள் பார்த்தோமே, நம்ம 16 பேர் பார்த்தோம் இல்லையா, பெண்கள். 16வதுன்னா அந்த பொண்ணும் 15 பேர் இருக்காளே, இவளெல்லாம் பார்த்து பயப்படுறா இவள்கிட்ட பேசுகிறதுக்கு. தட்சணை கண்டா அப்படி பயம். அவளுடைய பர்த்தாக்கள் கிட்டே நெருங்கிறது இல்லை. அம்மா மாத்திரம் கிட்டக்க வரத்துக்கு முயற்சி பண்ணினாலே தவிர வரா மாதிரி இருந்துட்டு திரும்பி போயிட்டா. அம்மா மாத்திரம்தான். இப்படி ஒரு நிலைமை. அப்போது தக்ஷன் கேட்டான், அவனை யார் இங்கே கூப்பிட்டா? அவங்க பர்த்தாவை தான் நான் கூப்பிடலையே, நீ எதுக்கு வந்த அப்படின்னு எல்லாம் பேசினான். அப்போது 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. பதில் சொல்கிறாவோ சத்திதேவியானவள். அப்போ அவன் வழக்கம் போல் சிவநிந்தை பண்ணினா, ரொம்ப விஸ்தாரமாக பண்ணுறான். இப்போ யக்ஞசாலையில் பண்ணின சிவநிந்தையானது முதல்ல பிரம்மாவனுடைய யக்ஞத்தில் பண்ணின சிவநிந்தையை காட்டிலும் ரொம்பவும் கடுமையான சிவநிந்தை. ஏன்னா இப்போ நிறைய கூட்டம் இருக்கு இல்லையா, கூட்டத்தை பார்த்தோடனே கர்வம் ஜாஸ்தியாகிடும். அழகாது அசுரர்களுக்கே உள்ள சுபாவம், அது அசுர சுபாவம். இவன் அசுரம் இல்லை, பிரஜாபதி இருந்தாலும் அந்த அசுர சுபாவம் வந்துடுத்து தக்ஷனுக்கு. எல்லாரையும் இப்போ பெரிய பெரிய தேவதைகள்லாம் வந்து உட்காண்டிருக்கா. அப்படின்னோடனே சிவனந்தே ரொம்ப கடுமையாக பண்ணினான். உன்னை வந்து திருடிண்டு போனவன் தானே அவன், அவனுக்கு எதுக்காக முதல்ல தடவை வந்து அவர் தூக்கின்னு போயிட்டார் அப்படின்னு இவனுடைய கட்சி. இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகல. ஸ்மசானவாசி, ஆசோச்சம் உள்ள அந்த கபாலங்கள் எல்லாம் தரிச்சுன்னு இருக்கிறவன், சர்ப்பங்களை எடுத்து போட்டுன்னு இருக்கிறவன், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஏதாவது கல்ச்சர் உண்டா? அவன்கிட்ட நான் கல்ச்சர் எதிர்பார்த்து தப்பு. போன யஜ்ஞத்தில் ஒன்றுமில்லாதவனை போய் எதுக்காக கூப்பிடுறது? போனால் போகிறது இவெல்லாம் சொன்னாலே இந்த ரிஷிகள்லாம் சொல்லிவிட்டு ஏகாதசி ருத்ரர்கள், ஈசானர், அவளெல்லாம் கூப்பிட்ருக்கேன். போனால் போகிறதுன்னு சிவனுக்கு பிரதிநிதியாக யாரையுமே கூப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக அவனுடைய குரூப்பில் கண்டபடி பேசினான் சிவனிந்தை. அப்போது ரொம்ப
துக்கத்தோட இந்த வாக்குவாதமானது நடந்துட்டுருக்கு. அப்போது சதீதேவியானவள் என்ன சொன்னாள் அப்படின்னாக்க, சிவனை விட பெரிய தேவதை யாருமே கிடையாது. சிவனை பார்த்தா அசிவம், அமங்கலம் அப்படின்னு, சிவன்னா மங்களம்னு அர்த்தம் இல்லையா, அதனால் சொல்கிறா சதீதேவி. அசிவம் அவர் அமங்கலம் அப்படின்னு சொல்கிறது நீ ஒத்தந்தான் இருக்க முடியும் இந்த உலகத்திலேயே, வேறு யாருமே உன் கட்சியில் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த சிவனிந்தை பன்றியே அவர் யார் தெரியுமா அவனுக்கு? சகல ஜீவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆத்மா அவர் தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ணிட்டுருக்கார். இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சாதுவாக இருக்கிறவா புறத்தாருட்ட உள்ள சின்ன குணங்களை கூட பெருசாக நிறைய தர்மங்கள்லாம் பேசுகிறா சதீதேவியானவர். சாதுக்களுடைய சுபாவம் புறத்தாருட்ட இருக்கக்கூடிய சின்ன குணங்களாக இருந்தால் கூட அதை பெருசு பண்ணி சொல்லுவா, பெருசு பண்ணி மனசில் வாங்கிப்பா. ராமரை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்கு. புறத்தார் யாராவது உபகாரம் பண்ணினா சத்குணங்களை பார்த்துட்டாருனாக்கா பெரிய கடுகு உபகாரத்தை மலையாக சொல்லுவார். பெரிய மலையான அபகாரம் மொத்தம் பண்ணினான்னா அதை மறந்தே போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு ராமரை பற்றி. அதே போல் இங்கே சொல்கிறாள், இது சாதுக்களுடைய சுபாவம். நீ சாது இல்லையே. மூடர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா பரத்தார்கிட்ட இல்லாத தோஷத்தை கூட இருக்கா மாதிரி சொல்லிட்டு பெருசு பண்ணி சொல்லுவாள். அதனால் நீ அது மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இதில் இன்னொரு தர்மத்தையும் சொல்லிட்டா சதீதேவியானவள். மகான்களை பற்றி நாம் தூஷிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, அவள் மகான்களோ இல்லையோ, அதனால் அவள் சாபம் பண்ண மாட்டா, அவள் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டா. மகான்களால் இந்த தூஷணை பண்ணுறவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் இடைஞ்சலும் வராது. ஆனாலும் அதில் தான் ரொம்ப அழகாக சொல்கிறாள் சதீதேவியானவள். ஆனாலும் அந்த மகான்களுடைய பாத தூளி இருக்க, அந்த பாத தூளியே போரும் இவாளை சபிக்கிறதுக்கு. மகான்கள் சபிக்க வேண்டாம், மகான்கள் ஒன்றும் மனசில் சஞ்சலப்பட வேண்டாம். இந்த மகான்களுடைய பாத தூளி இருக்கே அதுவே சபித்து பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கிடும் இந்த துஷ்டர்களை அப்படின்னு சொல்லிட்டு சிவநாமாவனுடைய பெருமையை, இது விஷ்ணுவை பெருசாக சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கோம் நம்ம. அதில் அம்பாள் வாக்கின் மூலமாகவே சிவநாமாவனுடைய பெருமையை பல ஸ்லோகங்களில் பேசி, ஒரு ஸ்லோகம் ரொம்பவுமே அழகான ஸ்லோகம். இதை பெரிய மகான்கள் எல்லாரும் அனுபவிச்சிருக்கா இந்த ஸ்லோகத்தை. யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்காத் அகமாசி ஹந்தி தத். எது தியக்ஷரம், 2 அக்ஷரம்தான், ஷீவ. இந்த 2 அக்ஷரத்தை கிரேரிதம் ரிணாம் எந்த மனுஷன் சொல்கிறான்னா ரொம்ப பக்தியாக ஸ்நானம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணுற போது உட்காண்டு அவன் சிவா அப்படின்னு சொல்கிறானா இல்லை. சகிருத் பிரசங்காத்து ஒரு தடவை சொல்கிறான். ஏதோ கேஷுவலாக யார்கிட்டையோ ஏதோ பேசின்னு இருக்கிறதே, ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கிறதே பிரசங்கவசமாக சொல்கிறான். ஒரு தடவை சொல்கிறான், பிரசங்கவசமாக சொல்கிறான் இந்த 2 அக்ஷரம் உள்ள நாமாவை. அகமாசு ஹந்தி தத்து அப்படி சொல்லிட்டானாக்க, ஆசு உடனேயே, அகம் ஹந்தி அவனுடைய பாப்பத்தை தொலைச்சிப்படுறது இந்த நாமா. ஒரு தடவை பிரசங்கவசமாக சொல்லப்பட்ட சிவநாமாவானது சொன்னவனுடைய பாப்பத்தை ஆசுனா உடனே, ஆசுதோஷர்னு பேர், அதனால தான் பரமேஸ்வரனுக்கு. உடனேயே சந்தோஷப்படுறவர், துஷ்டி ஆயிடுறார் அவர் அப்படின்னு. அதுபோல் இங்கே சொல்கிறாள், ஆசுஹந்தி உடனேயே தொலைக்கப்படுறது, அந்த பாப்பத்தை போக்கிப்படுறது. பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் பவானஹோத்வேஷி சிவம் சிவேதரஹா. அவர் எப்பேற்பட்டவர்? பவித்ர கீர்த்திம். நீ சொல்கிறிய அவர் என்னமோ அவர் கபாலத்தை போட்டுருக்கார், ஆசௌச்சம் உள்ளவர் அப்படி அப்படின்னு. பவித்ர கீர்த்தி, அவருடைய கீர்த்தி அவனுக்கு தெரியல. அவருடைய கீர்த்திக்கு சமானமான பவித்திரம் யார்கிட்ட இருக்கு? பவித்ர கீர்த்தியம் அப்படின்னா அந்த கீர்த்தியை சொன்னாலே, சிவனை ஸ்மரணை பண்ணினாலே நாம பவித்திரம் ஆகிடுறோம்னு அர்த்தம். அதுதான் பவித்ர கீர்த்தியினுடைய சரியான அர்த்தம். தம் அலங்க சாசனம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீ யாரை பற்றி சொல்கிறியோ, ஏதோ ரோட்டில் போயிட்டு இருக்கிறான் பிச்சைக்காரன் அப்படிலாம் சொல்கிறான். பிச்சை எடுக்கிறவன், அவன்கிட்ட என்ன சொத்து இருக்குது, அவன் அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா, இப்படிலாம் பேசியிருக்கான் தக்ஷன். ஸோ அதனால் சொல்கிறா சதீதேவியானவள், அலங்க சாசனம், அவருடைய சாசனம், அவருடைய உத்தரவு அலங்க, யாராலையும் மீற முடியாது. லங்கனம்னா தாண்டுறது. லங்கா சமுத்திர லங்கனம் பண்ணி ஆஞ்சநேயர் லங்கைக்கு போனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லங்கனம்னா தாண்டுறது.
அலங்கேன தாண்ட முடியாது, சாசனத்தை தாண்ட முடியாது, அவருடைய உத்தரவை யாராலையும் மீற முடியாது, அப்பேற்பட்டவர். அவருடைய சங்கல்பத்தை யாராலையும் மீற முடியாது, அப்பேற்பட்டவரே பவானஹோ துவேஷ்டி. நீங்கள் ஒருத்தர் தான் அவர்கிட்ட துவேஷம் கொண்டு ஆடுவள். அதில் பவான்னு போட்டாவ. பவான்னா ரொம்ப மரியாதையாக சொல்கிறது. பவான்னா ரொம்ப பெரியவாழ்கிட்ட போய் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பவான். இங்கே ஏன் பவான்னு சொல்கிறா? இவ்வளவு பாப்பியாக இருக்கக்கூடிய தக்ஷன்ட்ட அப்படின்னா அவர் பிதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிதாங்கிறதுனால பவான்னு சொல்லலை, பரியாசமாக சொல்கிறாள்னு அர்த்தம். சிவனை துவேஷிக்கிறவன் ஒருத்தந்தான் இருக்கே, நீ ரொம்ப பெரிய ஆள், பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு தோரணையில் பவானஹோ துவேஷ்டி சிவம். அவர் பேர் சிவன், மங்கள ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர். ஆனால் நீ யார்? சிவேதரஹா பவான் துவேஷ்டி. அமங்களமே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நீ மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவனை துவேஷிக்கிறாய். இதில் என்ன ஆச்சரியம்? ஏன்னா உனக்கு அதுக்கு மேலே உன்னால் உங்கள்கிட்ட வேறு எதிர்பார்க்க முடியாது. நீ அமங்கள ஸ்வரூபின்னு சொல்கிறதுக்கு அசிவம்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அசிவங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் சிவேதரகான்னு போட்டாள். சிவ இதரகா, சிவம் இல்லாதவன் அப்படின்னு போட்டாள் அம்பாள். அமங்கலம்னு தன்னுடைய வாயால் சொல்ல வேண்டாம் தன்னுடைய பிதாவை அப்படிங்கிறதுக்காக மங்களத்துக்கு எதிரானவன் அப்படின்னு சொன்னான். அதான் மங்களஸ்வரூபம். அப்போ சொல்கிறா, முன்னாடி நாம் பார்த்தோமே, அது இந்த இடத்துல வருது. தெய்வ நிந்தை குரு நிந்தை பண்ணக்கூடிய இடத்துல நம்மளால் நம்ம தண்டிக்கணும். யார் தெய்வ நிந்தை பண்ணுறாளோ, யார் குரு நிந்தை பண்ணுறாளோ அவளுடைய நாக்கை அறுத்து எறியணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சத்தியதேவியானவள் சாஸ்திரத்தை கோட் பண்ணுறாள். யாராவது ஒருத்தர் தெய்வ நிந்தை பண்ணுறாள், நம்மளுடைய குருவை நிந்தை பண்ணுறாள் அப்படின்னா நம்ம எதிர்க்க பண்ணினவாளுடைய நாக்கை வெட்டி எறியணும் அப்படின்னு சாஸ்திரம். அப்படி வெட்டி எறிய முடியல எந்த காரணத்தினாலேயோ, அவன் ரொம்ப பெரிய மனுஷன் பலவான், என்னால் முடியல அப்படின்னாக்க காதை பொத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். இதுதான் சாஸ்திரம். அப்படி ஓடி போகும் பொழுது தன்னுடைய பிராணனுக்கு ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓடி போகிறத விடப்படாது. பிராணன் பெருசு இல்லை, ஓடி போகிறது தான் பெருசு. அதுதான் சாஸ்திரம். அதனால் எப்போ நீ சிவனிந்தை பண்ணிவிட்டையோ, நான் இனிமேல் இந்த சரீரத்தை தரிச்சுண்டு இருக்க போகிறதில்லை, அதனால் இந்த சரீரத்தை இந்த சரீரம் இனிமேல் சவம் மாதிரி தான் இந்த சரீரம், அதனால் இதை நான் இனிமேல் வச்சுருக்க போகிறதில்ல. இந்த சரீரம் எனக்கு லஜ்ஜையை உண்டு பண்ணுறது. எல்லோரும் என்னை பார்த்து தாக்ஷாயணின்னு சொல்கிறா. தக்ஷபுத்திரி, நீயோ சிவனிந்த பண்ணுற, உன்னுடைய புத்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் இப்போ தப்பி தவிர திரும்பி கைலாசத்துக்கு போய் சாதாரணமாக கேஷுவலாக பிரசங்கவசமாக தாக்ஷாயணி அப்படின்னு சிவன் என்னை கூப்பிட்டாருனாக்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் மனசுக்கு. அதனால் இந்த தாக்ஷாயணிங்கிற சரீரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகமாக உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சரீரத்திலேயே பிராணனையும் அக்னியையும் வளர்த்து சரீரம் முழுவதும் யோகாக்னியை உண்டு பண்ணி அந்த யோகாக்னியிலேயே தன்னுடைய சரீரத்தை விட்டாள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. இது புராணம் வித்தியாசப்படும். சில பேர் சொல்லுவாள் அந்த யாக அக்னியிலேயே தன்னுடைய பிராண தியாகம் பண்ணினாள்னு சில புராணங்களில் சொல்லியிருக்கும். நம்ம இப்போ ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே போவோம். இது இன்னும் வசதியாக சொல்லியிருக்கு. ஏற்கனவே இருக்கிற அக்னியில் போய் விழுந்தாள் அப்படின்னு சொல்கிறத விட தன்னுடைய யோகத்தினாலே உள்ள அக்னியிலேயே தான் சரீரத்தை விட்டாள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி இந்த கட்டத்தை முடிக்கிறார் சுகாச்சாரியால். பரீட்சத்துக்கு சொல்லின்றிருக்காள் கதையை. அப்படி ஆன உடனே சதி தேவியினுடைய கூட வந்திருக்காளோ கணங்கள், ருத்ர கணங்கள், அவளுக்கெல்லாம் கோபம் வராமல் இருக்குமா? ஒரேடியாக உடனே ஆக்கிரமணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அங்கே உள்ளவாழலாம். இந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய கணங்களை பார்த்து சண்டை போடுறாவா. சண்டை போட்ட உடனே இந்த பிருகு மகர்ஷிக்கு என்ன வந்துடுத்து? எத்தனையோ மகர்ஷிகள் இருக்கா, அவருக்கு என்ன வந்துடுத்து? இப்போ அவர் என்ன பண்ணினார், அக்னியில் ஒரு ஆகுதியை உண்டு பண்ணி, அவர் கோபம், இந்த தக்ஷனுடைய ஆள்லாம் இவெல்லாம் அடிக்கிறாளே அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு ஆகுதியை பண்ணி ருபு என்று சொல்லக்கூடிய ஒரு 1000 தேவதைகளை உண்டு பண்ணினார் அவர் அக்னியிலேருந்து. அந்த 1000 தேவதைகள்லாம் இந்த ருத்ர கணங்களை அடித்து விரட்டிவிட்டான். ஏதன் மத்தியில் நாரதரானவர்
ஆகாச மார்க்கமாக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் நேராக போய் கைலாசத்தில் போய் சிவன்கிட்ட போய் சொன்னார். இது மாதிரி ஆயிடுத்துன்னு விஷயத்தை சொன்னார். அவர் கோபம் வந்துடுத்து சிவனுக்கு. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஜட்டையிலேருந்து ஒரு கேசத்தை எடுத்து அதிலிருந்து வீரபத்ரரை உண்டு பண்ணினார். அந்த கேசத்துலேருந்து பாக்கி புராணங்களில் இங்கே வந்து வீரபத்ரர் மாத்திரம் சொல்லியிருக்கு. பாக்கி புராணங்களில் வீரபத்ரர் பத்ரகாளியை 2 பேரையும் உண்டு பண்ணினாள்னு சொல்லியிருக்கு. ஸ்காந்த புராணம் சிவபுராணத்திலாம் அப்படி சொல்லியிருக்கு. இந்த வீரபத்ரரானவர் பயங்கரமாக இருக்கார். 1000 கைகள் அவருக்கு, ஏராளமான ஆயுதங்கள், அசாத்தியமான பலம், பெரிய சரீரம். சிவன்கிட்ட வந்து கேட்டால் என்ன ஆக்ஞை அப்படின்னு. நேராக அங்கே போய் தக்ஷ யஜ்யத்தை துவம்சம் பண்ணு, தக்ஷனை வதம் பண்ணிடும் அப்படின்னுட்டு ஆக்ஞாபிச்சார். உடனே வீரபத்ரானவர் அவர் ஒருத்தர் தான் இருந்தார். இப்போ பார்த்தாக்கா ஒரு பெரிய ருத்ர கணங்களை அவரே உண்டு பண்ணிவிட்டார். தன்னுடைய சரீரத்திலிருந்து ஏராளமான ருத்ர கணங்கள், பெரிய சைன்யம் ஒன்று வந்துடுத்து. நேராக போகிறா. சைன்யத்தை பார்த்த உடனேயே அந்த யஜ்யசாலையில் உள்ளவெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது, வீரபத்ரர் பார்த்தா தெரியாதா சிவன் தான் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னுட்டு. எல்லோரும் பயந்து போயிட்டான். இந்த கூட போனால ருத்ர கணங்கள் அவள்லாம் அந்த யஜ்யசாலையை சுற்றி சூழ்ந்து கொண்டு அங்கே அதை பாதுகாத்துன்றிருக்காள். அவளெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி எல்லோரும் உள்ளே நுழைஞ்சிட்டான். உள்ளே நுழைஞ்ச பிறகு வீரபத்ரர் உள்ள நுழைஞ்சு அந்த தக்ஷன்கிட்ட கேட்டார், இது மாதிரி நீ வந்து சிவனுக்கு ஏன் ஹவிர்பாகம் கொடுக்கல, ஏன் கூப்பிடல அப்படின்னு. அவன் என்ன இப்படி இப்படின்னு சொல்லி வழக்கமாக உள்ள நிந்தையை பண்ணினான் தக்ஷன். ஒரு மரியாதைக்கு கேட்டார் அவர், அவ்வளோதான். அடுத்த கேள்விகள்லாம் அங்கே இடமில்லை. உடனே நாசம்தான், சர்வநாசம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே வீரபத்ரர் எப்போ வந்தார், எப்படி நாசமாச்சுன்னு கண்ணுக்கு கூட புலப்படாத ஒரு அவ்வளவு ஒரு அதிவேகம். விடுகிடுன்னு வந்து எல்லா தேவதைகள்லாம் ஓடுறான். பிராமணெல்லாம் ஓடுறான். ஓடக்கூடிய தேவதைகள்லாம் வெளியில் சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்காள் ருத்ர கணங்கள். அவெல்லாம் பிடிச்சி அடித்து நொறுக்கி ஏராளமான தேவதைகள் கை கால்கள்லாம் போயிடுத்து. சூரியனுக்கு பல்லு போயிடுத்து. பகன் என்று சொல்லக்கூடிய தேவதைக்கு கண்ணு போயிடுது, கண்ணை பிடிங்கி விட்டார். அதாவது சூரியனுடைய அம்சம்தான் பகன். சூரியனுடைய இன்னொரு அம்சம் பூஷா. இந்த பூஷாவுக்கு வந்து பல்லை பிடிங்கி விட்டார், பல்லெல்லாம் போச்சு. அப்புறம் இந்த பிருகுவானவர் இது மாதிரி ஆகுதி பண்ணது மாத்திரமில்லை, இந்த சத்தியதேவியானவள் உபதேசம் பண்ணிட்டு இருந்த பொழுது ஒரு மாதிரி பரிகாசமாக சிரிச்சுட்டு இருந்தார். அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய தாடி மீசையெல்லாம் பிடுங்கினார். ஒவ்வொருத்தருக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இந்த பிருகுவனுடைய தாடி மீசையெல்லாம் பிடுங்கினார். தக்ஷன்ட்ட வந்தார், பேச்சு கிடையாது, தலையை வெட்டினார். அந்த அக்னியில் தூக்கி எரிஞ்சார் தலையை வீரபத்ரரானவர். தேவதைகள்லாம் பெத்தயம் பொழிச்சேன், ஒரே காயம் உடம்புழுக்க. சில பேர் கை போயிடுத்து, சில பேர் கால் போயிடுத்து. நேராக பிரம்மாட்ட போய் சொன்னான், இது மாதிரி ஆகிடுத்துன்னு. அப்போ பிரம்மா சொன்னார், நீங்கள்லாம் வந்து தக்ஷனுக்கு இடம் கொடுத்ததுனால தானே இது மாதிரி ஆச்சு, நீங்கள் பெரிய பாப்பம் பண்ணிவிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நேராக கைலாசத்துட்டு போய் சிவன்கிட்ட பிரார்த்திங்க, வேறு வழி கிடையாது. பிரசாதயத்வம் பரிசுத்த சேதசா க்ஷிப்ரப்பிரசாதம் பிரகிருஹீதாங்கிரி பத்மம். க்ஷிப்ரப்பிரசாதம், உடனேயே சந்தோஷப்பட்டு நமக்கு அருள் பண்ணக்கூடியவர் பரமேஸ்வரன். க்ஷிப்ரன்னா உடனேயே. அப்பேற்பட்ட பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய சிவன் வந்து நீங்கள் போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பிரசாதயத்வம் பரிசுத்த சேதசா, நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும், எங்களுக்கு மனசெல்லாம் இப்போ சுத்தமாகிடுது. மனசை கலங்கி இருந்தது, கல்முஷத்தோடு இருந்தது முன்னாடி, இப்போ அது மாதிரி இல்லை. பிரகிருஹீத அங்கிரி பத்மம், அவருடைய காலை பிடிச்சுன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. 2 கால்களையும் 2 பாதாரவிந்தங்களையும் சிவனுடைய பாதாரவிந்தங்களை பிடிச்சுன்னு நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மாவே அழைச்சிட்டு போனார். பிரம்மா அங்கே போய் ஸ்தோத்திரம் பண்ணினார் பரமேஸ்வரனை. கைலாசத்துக்கு போய் கைலாசத்தை ஒரு ஏகப்பட்ட ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார். இந்த கட்டத்தில்
அதே மாதிரி சில இடங்களில் வைகுண்டத்தை வர்ணிக்கிறார், சில இடங்களில் கைலாசத்தில் வர்ணிக்கிறார். இந்த இடத்துல ரொம்ப அழகாக கைலாச வர்ணனை. அங்கே எவ்வளோ மலைகள் இருந்தது, மலைகளுக்கெல்லாம் பேர் சொல்கிறார், நதிகளுக்கெல்லாம் பேர் சொல்கிறார். நந்தான்னு ஒரு நதி, அலகாபுரின்னு ஒரு நகரமே இருக்குது, சௌகந்திக வனம்னு ஒரு வனம் இருக்குது, அலக்நந்தான்னு ஒரு நதி இருக்குது, ஏராளமான விமானங்கள், யக்ஷ பத்னிகள் வந்து அங்கே உள்ள நந்தனவனங்கள்லாம் சந்தோஷமாக இருந்துருக்காள், கிண்ணறர்கள்லாம் வந்திருக்காள், தேவதைகள், சித்தர்கள், பலவிதமான மரங்கள், பலவிதமான மிருகங்கள், பலவிதமான பட்சிகள், ரொம்ப அழகான ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அந்த கைலாசத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பல ஸ்லோகங்கள் எடுத்து காமிக்கிறார். அங்கே போனாக்க பரமேஸ்வரனை தேடிட்டு போனாக்க அங்கே ஒரு பெரிய ஆலமரம், வடவிருட்சம். அந்த வடவிருட்சத்துக்கு அடியில் பரமேஸ்வரன் உட்காண்டிருக்கார் தட்சிணாமூர்த்தி ரூபமாக, தின்முத்ரையோட. சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற 4 பேர் சனகாதியர்கள் அப்படின்னு முன்னையே பார்த்தோமே, அவள்லாம் உட்காண்டிருக்கா. குபேரன் உட்காண்டிருக்கார். குபேரன் வந்து பரமேஸ்வரனுடைய சகாங்கிற ஸ்டேட்டஸ் உள்ளவர். அவர் ஒருத்தர் தான் சகான்னு பேர் அவருக்கு கைலாசத்திலே ஒரு கார்னர் அவர் கொடுத்து வச்சுருக்கார் சிவன், குபேரனுக்கு மாத்திரம், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா குபேரன் வந்து தேவதைங்கிற ஸ்டேட்டஸ் இல்லை, குபேரன் வந்து யக்ஷங்கிற குரூப்பை சேர்ந்தவர். குபேரன் யக்ஷன், தேவதையோட கீழே உள்ள ஸ்டேட்டஸ். அங்கே கைலாசத்தில் உட்கார்றதுக்கு அருகதை இல்லாத குரூப்பு இருந்தாலும் அவருக்கு ஃப்ரெண்டு அவர் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு மாத்திரம் ஒரு கார்னர், அவருக்கு தனியாக ஸ்டேட்டஸ் குபேரனுக்கு. அது குபேரன் வந்து இங்கே சிவனுடைய பாதங்கள்லாம் உட்காண்டிருக்கார், சனகாதியர்கள்லாம் உட்காண்டிருக்கார், சின்முத்திரையினால் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் தட்சிணாமூர்த்தி ரூபமாக. அப்போது பிரம்மா வந்தார், இது மாதிரி க்ஷமாபணம் பிரார்த்தனை பண்ணிட்டார். ரொம்ப அழகான ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுறார் பிரம்மா, தேவதைகள் சேர்ந்துண்டு. நீங்கள் தான் ஜெகதீஸ்வரர், நீங்கள் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களை பண்ணுறேன், வேதங்கள் எல்லாம் உங்களுடைய மூச்சு, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, உங்களுடைய மூச்சு தான் வேதம், அந்த வேதத்தினுடைய மூலமாக தான் நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ணுறேன். அந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யஜ்ஞம் அப்படின்னு ஒரு காரியத்தை நீங்கள் தான் சிருஷ்டி பண்ணினேன். சிருஷ்டி பண்ணி மனுஷாலெல்லாம் யஜ்ஞம் பண்ண சொல்லி அதன் மூலமாக அந்த யஜ்ஞத்தில் கொடுக்குற ஆகுதியை வந்து தேவர்களுக்கு ஆகாரமாகவும், அவள் வந்து திருப்பி அவளுக்கு மழை கொடுக்கறதாகவும், எப்படி பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரமவாப்சியத அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறாரு. அதே போல் இங்கே சொல்கிறார் அவர். பரஸ்பரம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர், இவள் யஜ்ஞம் பண்ணுறது, அவள் மழையை கொடுக்கறது, பாக்கி இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு அனுகூலமாக இருக்கும்படி தேவதைகள் பண்ணுறது அப்படின்னு ஒரு வியவஸ்தையை நீங்கள் ஏற்படுத்தி மனுஷாளுக்கு எவ்வளோ பெரிய உபகாரம், மனுஷா மாத்திரமில்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் எவ்வளோ பெரிய உபகாரம் பண்ணியிருக்கீர்கள். புண்ணியம் பண்ணினவாளுக்கு சொர்க்கம், புண்ணியம் பண்ணாத பாபம் பண்ணினவாளுக்கு நரக்கம் அப்படின்னுலாம் விவஸ்தைகள் ஏற்படுத்தி இந்த லோகம் ஒரு சீராக நடக்கும்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய காரியத்தை உங்களை விட்டால் வேறு யார் பண்ண முடியும்? இப்போது தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா, உடம்பெல்லாம் அடி காயம் பார்த்தாலே தெரியுது. வீரபத்ரன்ட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கா அவள்லாம். அவளுக்கெல்லாம் பழையபடி சொஸ்தமாக எல்லா அங்கங்களும் சரியாக இருக்கும்படி பண்ணணும். தக்ஷனையும் உயிர்ப்பிக்கணும், ஜீவன் போயெடுத்து. அவன் என்னுடைய புள்ள தக்ஷன், அவனுக்கு ஜீவன் கொடுத்துருங்கோ. இந்த யஜ்ஞத்தையும் பூர்த்தி பண்ணணும். யஜ்ஞேஸ்வரராக இருந்து உங்கள் அவிர்பாகத்தை நீங்கள் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினார். இவர் தான் ஆசுதோஷராச்சே சிவன். சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். உடனே நேராக போனார். அங்கே போய் ஒரு பார்வை பார்த்தார். எல்லா தேவதைகளும் பழையபடி சொஸ்தமாயிட்டாள். கூட உள்ள பார்ஷவர்கிட்ட சொன்னார், இந்த தக்ஷனுடைய சரீரத்தை எடுத்துட்டு வந்தா ஒரு ஆட்டு தலையை பொறுத்து அப்படி நந்தி சொல்லியிருந்தார் இல்லையா, சாப்பம். நந்தியினுடைய சாபத்துக்கும் கௌரவம் இருக்கணும், தக்ஷனுக்கும் உயிர் கொடுக்கணும். அதனால் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினார். எப்படி சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்த பொழுது தக்ஷன் தான் சாபம் கொடுத்தது சந்திரனுக்கு, இவர் வந்து அடைக்கலம் கொடுத்துட்டார், ஆசிரியம் கொடுத்துட்டார், தலையில் தூக்கி வச்சுட்டார். இப்போ தக்ஷன் கொடுத்த சாபத்துக்கும் மரியாதை இருக்கட்டும்ங்கிறதுனால தான் 15 நாள் வளர்றது, 15 நாள் தேயிறது அப்படின்னு. ஏன்னா க்ஷயரோகம்னு சொல்லியிருந்தார் தக்ஷன். எப்பவும் க்ஷயமாக போயின்னு இருக்கிறது, கீழே போகக்கூடிய ரோகம். அதுபோல் இங்கே வந்து இவாளுக்கெல்லாம்
தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணினார், ஆம்சிகமான கிருப்பைன்னு சொல்லிட்டார், பூர்ண கிருப்பை பண்ணலை. அதாவது பிருகுவுக்கு தாடி மீசையெல்லாம் பிடிங்கி எரிஞ்சார் இல்லையா அவர். இப்போ புதுசாக தாடி மீசை கிடைச்சிடுத்து, ஆனால் ஆட்டோட தாடி மீசை பிருகு மகர்ஷிக்கு. இது மாதிரி ஒரு தேவதைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்வஸ்தம் பண்ணினாரே தவிர பூர்ண ஸ்வஸ்தம் பண்ணலை. ஏன்னா அவள் பண்ண பாப்பத்துக்கு பலனாக. அதே போல் தக்ஷனுக்கு வேற ஒரு சிரஸ் ஆட்டுத்தலையை பொருத்தி தக்ஷன் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுறான் சிவனை. பழையபடி அவனுக்கு நல்ல புத்தி கிடைச்சிடுத்துங்கிறதுக்கு பலன் இப்போ அதனுடைய ப்ரூஃப் இப்போ தெரியுது. இப்போ பிரம்மா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாரோ அதே போல் தக்ஷன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அதன் பிறகு மறுபடியும் புனகா யஜ்ஞத்தை ஆரம்பித்து யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவானவர் வரார். 8 புஜங்களோட, சர்வ ஆபரணங்களோட, வனமாலையோட, கௌஸ்துபத்தோட அப்படியெல்லாம் காட்சி கொடுக்குறார். எல்லாரும் ஏந்த மரியாதை பண்ணுறா, எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. ஏகப்பட்ட விஷ்ணு ஸ்தோத்திரம் இந்த கட்டத்தில் பாகவதமானது நமக்கு கொடுக்கறது. முதல் ஸ்தோத்திரம் தக்ஷன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரித்விஜர்கள், அங்கே உள்ள சதஸ்யர்கள், ருத்ரர், பிருகு, பிரம்மா, இந்திரன், யஜ்ஞபத்னிகள், ரிஷிகள், சித்தர்கள், லோகபாலகர்கள், யோகேஸ்வரர்கள், பிரம்மா, இப்படி அங்கே உள்ள பிராமணர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா பகவானை. ஸ்தோத்திரத்தையெல்லாம் ஏற்றுண்டு பகவான் மகாவிஷ்ணுவானவர் அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார். தேவதைகளுக்கு, அங்கே உள்ள கூடியிருக்கிறவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார். இப்படி யாராவது பண்ணுவாளா? இப்படி ஒரு அசட்டத்தனம் உண்டா? தக்ஷன்தான் பண்ணினா முட்டாள்தனமாக கர்வத்தினாலன்னா நீங்கள்லாம் பேசாமல் இருந்தெல்லாம் என்ன அர்த்தம்? நான் வேறு சிவன் வேறு அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சினுட்டேளா என்ன? சிவனுக்கு அவன் அபச்சாரம் பண்ணுறான், நீங்கள்லாம் பொறுத்துன்னு இருந்தேளே. எப்படி பொறுத்துருந்து? அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ச ஜகத காரணம் பரம். நாங்கள் திரிமூர்த்திகளாக காட்சி கொடுத்துட்டுருக்கோமே தவிர நாங்கள் 3 பேரும் ஒன்று தான். நான் சர்வன் என்று சொல்லக்கூடிய சம்ஹாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவன், பிரம்மா. சர்வன்னா சம்ஹாரம் பண்ணுறவர்னு அர்த்தம். சர்வன்கிற வார்த்தைக்கு சம்ஹாரம் பண்ணுறவர்னு அர்த்தம். சம்ஹாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய ருத்ரன், பிரம்மா, 3 பேரும் ஜகத காரணம் பரம். இந்த ஜகத்துக்கு காரணமாக நாங்கள் 3 பேரும் இருக்கோம். ஆத்மேஸ்வர உபதிரஷ்டா ஸ்வயந்திருக் அபிசேஷணா. இந்த 3 பேருக்கும் சேர்த்து சில விசேஷணங்களை சொல்கிறார் பகவான். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஆத்ம ஈஸ்வர. அவள் இந்த 3 பேரும் அவளுடைய ஆத்மா ஈஸ்வரனுடைய ஆத்மா. அப்படின்னா அது என்ன? ஈஸ்வரனுடைய ஆத்மானா என்ன அர்த்தம்னா, இவள் 3 பேரும் ஈஸ்வராள். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள பேதம் இருக்கும் இல்லையோ. ஜீவாத்மா தான் ஈஸ்வரனாக இருந்தாலும் ஈஸ்வரனை உணராமல் ஜீவன் நினைச்சுன்னு இருக்கானோ இல்லையோ. அது மாதிரி இல்லை. இவள் 3 பேரும் இவள் 3 பேரும் ஈஸ்வரர்கள். உபதிரஷ்டா, கூட இருந்து பார்க்கிறவர்கள், சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது 3 பேரும் ஜீவராசிகளுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டு சாட்சியாக காரியங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள். ஸ்வயம் திருகு. சரி, இவா பார்க்குறா, இவாளுக்கு பார்வைக்கு யாராவது ஒருத்தர் இருக்காளா? இவாளுக்கு மேலே ஒருத்தர் இருந்துட்டு இவாளுக்கு பார்வையை கொடுத்துட்டுருக்காரா, சக்தி கொடுத்துட்டுருக்கா? இல்லை, ஸ்வயம் இருக்கு. அவளுக்கே சக்தி உண்டு, சுயமாக பார்க்கக்கூடிய சக்தி. அவிசேஷணா, எந்த விதமான விசேஷணம் தேவையில்லை. உபாதி, அதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் பாக்கியெல்லாம் இல்லைன்னு ஆகிடுறது. அதுக்கு பேர் விசேஷணம்னு பேர். உயரமாக இருக்கார் அவர் அப்படின்னா பாக்கி பேரெல்லாம் உயரம் இல்லை அப்படின்னு ஆகிடுறது இல்லையா? ஒரு கூட்டத்தில் அவர் மாத்திரம் உயரமாக இருக்கார், அவர் படிச்சிருக்கார் அப்படின்னா பாக்கி பேரெல்லாம் படிக்கலைன்னு. இது மாதிரி இதுக்கெல்லாம் விசேஷணம்னு பேர். ஒரு குணத்தை உயர்வாக எடுத்து சொல்லுதல். அது மாதிரி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, விசேஷம் இவாள்கிட்ட கிடையாது அப்படின்னாக்கா, இவாள்கிட்ட இல்லாததுன்னு ஒன்று இருந்தால் தானே அப்புறம் விசேஷம்னு சொல்கிறதுக்கு. இது ரொம்ப வசதியாக இருக்குது இவர்கிட்ட அப்படின்னாக்கா, அப்புறம் பாக்கியெல்லாம் அவர்கிட்ட வசதி இல்லை. அவர் பெரிய தாத்தா கொடையாளி அப்படின்னாக்கா அவர் படிக்கலைன்னு ஆகிடுறது. அப்போது அவர் படிப்புலேயும் வசதியாக இருக்கார், கொடையிலையும் வசதி, இப்படி வரிசையாக சொல்லிட்டே போகணும். அப்போ 100 புஸ்தகம் எழுதணும் அதை பற்றி. அதுக்காக விசேஷனம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதில் எல்லாம் அடங்கிடுத்துன்னு அர்த்தம். எல்லாம் அடங்கி சர்வம் பூர்ணமாக இருக்கார் ஒருத்தர்னா அவிசேஷனர். திரயாணாம் ஏகபாவானாம் யோ ந பஷ்யதி வைபிதாம். இந்த 3 பேரும் இருக்காளே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன், ஏகபாவானா, ஒன்று தான் அவா, ஒரே பாவம்தான் உள்ளவர்கள். 3 பேரை தோற்றமளிக்கிறாள். யோ ந பஷ்யதி வைபிதாம், அவளுக்குள்ள பேதம் பார்க்காதவர்கள், பேதம் இல்லாதவர்கள். சர்வபூதாத்மனாம் பிரம்மன் சசாந்திம் அதிகச்சதி. சர்வபூதாத்மனாம், எல்லா ஜீவராசிகளுக்குள் ஆத்மாவாக
ஒருத்தர் தான் இருக்கார், அந்த ஒருத்தர் தான் இவா மூணாக காட்சி கொடுக்குறாள் அப்படின்னு தெரிஞ்சின்றவள் சசாந்திம் அதிகச்சதி, அவனுக்கு எப்பொழுதும் சாந்தியானது கிடைக்கும். அதனால் எல்லா ஜீவராசிகளிலும் ஒரே பரமாத்மா தான் சக்தியை கொடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிற சமதர்சனம், சமதிருஷ்டி இருக்கணும். அதுதான் வேதாந்தத்தினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவானவர் இந்த வேதாந்தத்தை உபதேசம் பண்ணி இப்போ யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுங்கோ, சிவனுக்கு உள்ள பாகத்தை முதல்ல கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். அதே போல் கொடுத்தாள். யஜ்ஞமானது பூர்த்தியாச்சு. தேவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தேவதை பிரம்மா விஷ்ணு ருத்ரெல்லாம் அந்தர்தானமானாள் என்று சொல்லி இந்த தக்ஷயஜ்ஞ சரித்திரத்தை பூர்த்தி பண்ணுறார் சுகாச்சாரியால். ஏற்கனவே நாம் பார்த்தோம், மைத்ரேய மகர்ஷியானவர் விதுரருக்கு சொல்லிட்டு இருக்கார் இந்த கதையெல்லாம். அதனுடைய கதை தான் இப்போ இன்னும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த மைத்ரேய மகர்ஷியினுடைய உபதேசத்தினுடைய பாகமாக தான் இந்த கதைகள்லாம் வந்துட்டுருக்கு. சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு எல்லா கதைகளையும் சொல்லும் பொழுது இந்த விதுர மைத்ரேய சம்வாதத்தினுடைய பாகமாக இதை சொல்லிட்டு இருக்கார். அடுத்தபடியாக அவர் எடுத்துட்டு கதை துருவ சரித்திரம். இப்போ தான் நம்ம சுவாயம்புவ மனுவனுடைய புத்திரி பிரசூதி அப்படின்னு சுவாயம்புவ மனுவனுடைய வம்சத்திலே தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அவருடைய குழந்தைகளை பற்றி தான் பேச்சே இப்போ இருந்துட்டுருக்கு. மறுபடியும் அவர் சுவாயம்புவ மனுவிட்டு தான் போகிறோம். இந்த கதைகள் எல்லாமே சுவாயம்புவ மனுவோட சம்பந்தப்பட்ட கதைகளாக இருக்குது. சுவாயம்புவ மனு தான் முதல் மனு. அதனால தான் அவருக்கு பேர் சுவாயம்புவ மனுன்னு பேர். ஏன்னாக்கா ஸ்வயம்பூ அப்படின்னா பிரம்மாவனுடைய சரீரத்திலிருந்து உண்டானவர் இவர். அதனால் சுவாயம்புவ மனுன்னு முதல் மனு அவர். இப்போ இருக்கிற மனு வந்து வைவஸ்வத மனு. அதனால வைவஸ்வத மன்வந்தரன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. விவஸ்வான்னாக்கா சூரியனுக்கு பிறந்தவர் இப்போ உள்ள மனு. அதனால் வைவஸ்வத மனுன்னு பேர் அவர் சுவாயம்புவ மனு முதல் மனு. அவருடைய குழந்தைகளை பற்றி பேசின்னு இருக்கோம். அவருக்கும் சதரூபா அப்படின்னு அவருடைய பத்னி, ரெண்டு பேருமே பிரம்மாவனுடைய சரீரத்திலிருந்து உண்டானவர்கள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம அந்த கதையெல்லாம். இப்போ அவளுக்கு வந்து பொன் குழந்தைகளை தான் இத்தனையே பார்த்துன்னு வந்தோம் நம்ம. தேவஹூதி, ஆகூதி, பிரசூதி இப்படியெல்லாம் பார்த்தோம். அவளுக்கு பிள்ளைகளும் உண்டோ இல்லையோ, 2 புத்திரர்கள் இருந்தார்கள். பிரியபிரதன், உத்தானபாதன். இந்த பிரியபிரதன் ரொம்ப பெரியவர். அவர் தான் இந்த பூமியை 7ஆக பண்ணி சப்தத்வீபா வசுந்தரா அப்படின்னு 7 சாகரங்கள் 7 தீபங்கள்லாம் உண்டு பண்ணினது பிரியபிரதன். அதெல்லாம் பின்னால் பார்க்க போகிறோம் அந்த கதை. இப்போ 2வது புத்திரன் உத்தானபாதன். அந்த உத்தானபாதன்ட்ட இப்போ நாம் இருக்கோம். உத்தானபாதன் அவனுக்கு 2 பத்னிகள் இருந்தார்கள். சுனீதி, சுருச்சி அப்படின்னு 2 பத்னிகள் இருந்தார்கள் உத்தானபாத ராஜாவுக்கு. இந்த சுனீதியினுடைய புத்திரன் துருவன், சுருச்சியினுடைய புத்திரன் அவனுக்கு பேர் உத்தமன்னு பேர். இந்த உத்தானபாத ராஜாவுக்கு வந்து இந்த 2 பத்னிகளில் சுருச்சி அப்படிங்கிற பத்னிகிட்ட பிரியம் அதிகமாகவும் சுனீதி அப்படிங்கிற பத்னிகிட்ட பிரியம் குறைச்சலாகவும் இருந்துருந்தது. அதை பற்றி சுனீதியே பின்னால் சொல்கிறா. இந்த விஷயம் அவளுடைய வாக்குலேருந்தே வருது. ஒரு நாள் அரண்மனையில் இந்த உத்தமன் 2 பேரும் குழந்தைகள், துருவன் உத்தமன் 2 பேரும் சின்ன குழந்தைகள். அப்போ உத்தமன் ஆனவன் அப்பாவனுடைய மடியில் ஏறி உக்காண்டான். உடனே தானும் அந்த மடியில் ஏறி உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் இந்த துருவன்கிற குழந்தை. அது ஒன்றும் தகாத ஆசை இல்லை, பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லையா அதில். அப்பொழுது அந்த துருவனானவன் பிதாவினுடைய மடியில் ஏறி உட்கார்றதுக்காக முயற்சி பண்ணுறான், ஏற போகிறான். அப்போது பக்கத்தில் இந்த சுருச்சி, இந்த உத்தமனுடைய தாயார் உட்காண்டிருக்கான். அவள் எப்போவும் வந்து உட்காந்துருவோம் ராணிங்கிற ஹோத்தாவில். சுனீதி அங்கே வந்து உட்காரப்படாது, அவள் உள்ளே தான் இருக்கணும் அந்தப்புறத்தில். ஏன்னா அவள் வந்து பிரியம் குறைச்சலாக உள்ள பத்னி. இப்படி ஒரு சட்டம். இந்த சுருச்சியானவள் உடனே அதட்டினாள் இந்த துருவனை பார்த்து, நீ என்ன மடி மேலே ஏறுற, உனக்கு மடி மேலே ஏறுறதுக்கு என்ன யோக்கியத்தை, நீ வந்து யாரோட புத்திரன் அப்படிங்கிறத மறந்து போயிட்டியா, நீ வந்து சுனீதியினுடைய புத்திரன், என்னுடைய கர்ப்பத்தில் நீ என்னைக்கு வந்து பிறக்கிறையோ அன்றைக்கி தான் இந்த மடியில் ஏறுறதுக்கு உனக்கு உரிமை உண்டு. நீ வந்து பகவான் என்னைக்கு உனக்கு அந்த பகவான் வரை எழுகிறாவோ இந்த இதுக்கு, பகவான் என்னைக்கு உனக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறாளோ அன்றைக்கி தான் நீ இந்த மடியில் ஏற முடியும்
அப்படி என்னுடைய கர்ப்பத்தில் வர பிரபாக்கியத்தை பகவான் என்றைக்கு உனக்கு கொடுக்க போகிறாரோ அன்றைக்கி தான் இந்த மடியானது உனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சுட்டா. துருவனுக்கு ரொம்ப குழந்தை இல்லையா, ரொம்ப துக்கம் தாங்கல, சோகம் மனசில். நேராக தன்னுடைய தாயாராகிய சுனீதியிட்ட போய் முறையிட்டான் துருவன். 5 வயசு, அப்போது 5 வயசு குழந்தை. அப்போது முறையிட்ட உடனே அவளுக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக இல்லை, இது எதிர்பார்த்தது தான் ஆகும். அப்போ சொல்கிறா, என்னை ஒரு வேலைக்காரிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட ராஜா கொடுக்குற வழக்கம் இல்லை சொல்கிறா. குழந்தைகிட்ட போய் சொல்கிறா அதுவும். அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அப்போ துருவன் சொன்னான், அப்பா மடியில் உட்காடுறதுக்கு இதுக்கு என்ன பெரிய விஷயம், இதுக்கு இவ்வளோ சண்டையாக இருக்குது அப்படின்னு கேட்டான் துருவன். அப்போ சொன்னால், உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் பெரிய விஷயந்தான் அது. சுருச்சியை பொறுத்தவரையிலும் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் உனக்கு சுருச்சி ஒரு விஷயம் சொல்லியிருக்கா இல்லையா, பகவான் மனசை வச்சாதான் மடியில் ஏற முடியும், என்னுடைய கர்ப்பத்தில் வர முடியும்னு. அவர் சொன்னது நியாயம் சொல்லிட்டா சுனீதி. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். நமக்கு பாக்கியம் கிடைக்கணும்னா பகவான் கொடுத்தாதான் பாக்கியம். அதனால் நீ இப்போது பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா சுனீதி ஆனவள். மாமங்கலம் தாத பரேஷு சம்ஸ்தா புங்கே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத்து. அதாவது இந்த டயத்தில் ஒரு உபதேசத்தையும் பண்ணுறா. அதாவது நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு உடனே புறத்தாருக்கு ஏதாவது இடைஞ்ச பண்ணணும்னு தோணும். மனுஷனுடைய புத்தி அது மாதிரி வேலை பண்ணும். பரதுக்கதா, நமக்கு ஒன்று இடைஞ்சல் வந்துடுத்துனா நம்ம யாருக்காவது இடைஞ்ச பண்ணுவோமா? ஏன்னா நம்ம துக்கத்தில் இருக்கோம், சோகத்தில் இருக்கோங்கிற காரணத்துக்கு. அதுவும் அந்த உத்தமனுக்கு இடைஞ்ச பண்ண தானே தோணும். இன்னொரு குழந்தை அவன் ஏறி போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை மனசில் வச்சுன்னு சொல்கிறாள். அதனால் நமக்கு யாராவது இடைஞ்ச பண்ணினாக்க அவளுக்கு நாம் இடைஞ்ச பண்ணப்படாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்? மாமங்கலம் தாத பரேஷு, அதாவது நமக்கு அமங்கலம்தான் கிடைக்கும். ஏதோ ஒரு அமங்கலத்தினால நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, அந்த அமங்கலத்தை விருத்தி பண்ணுற மாதிரி ஆகும் நமக்கு. அந்த மாதிரி நாம் அந்த பண்ணினவாளுக்கு இடைஞ்ச பண்ணினாக்க, ஏன்னு கேட்டாக்க நமக்கு யாராவது இடைஞ்ச பண்ணுறாள் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய சோதனை பிரேரணை இல்லாமல் இந்த லோகத்தில் அணுவும் அசையாது. அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு இடைஞ்ச பண்ணுறானாக்க நம்மளுடைய பிராரப்த கர்மா நமக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு அர்த்தமே தவிர, யார் நமக்கு இடைஞ்சல் பண்ணுறாளோ அவள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவிதானே தவிர அவளால் ஒரு இடைஞ்சலும் பண்ண முடியாது. நமக்கு இடைஞ்சல் பண்ணுறது நம்மளுடைய கர்மா. இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லலை, அந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே இதனுடைய அர்த்தம் அதுதான். ஏன்னா குழந்தைகிட்ட போய் இவ்வளோ விஸ்தாரமாக சொல்ல முடியாது இல்லை. அதனால் அவள் சொன்னது உபதேசம் மாத்திரம், புறத்தாருக்கு நாம் இடைஞ்ச பண்ணப்படாது அப்படிங்கிற விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நீ பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொன்னான். பிரார்த்தனை பண்ணின்னு சொன்னாலே தவிர தபஸ் பண்ணு காட்டுக்கு போன்னு சொல்லலை. ஆனால் துருவனுக்கு என்ன தோணித்தோ தெரியல, ஆச்சரியம். உடனே கிளம்பிட்டான் அந்த இடத்த விட்டு, அரண்மனையை விட்டு. 5 வயசு குழந்தை நேராக காட்டுக்கு போயிட்டான் தபஸ் பண்ணுறதுக்கு. காடுன்னு ஒன்று இருக்குது, தபஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது, பெரியவாள்லாம் தபஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஞானம் அந்த குழந்தைக்கு இருந்ததே ஆச்சரியம். அது அவ்வளோ ஒரு விரதம், அந்த ஒரு சங்கல்பம், அந்த உறுதி இருந்தது, அதை விட ஆச்சரியம். நேராக கிளம்பிட்டான். கிளம்பும் பொழுது காட்டுக்குள்ளே வழியில் போயின்னு இருக்கும் பொழுது நாரதரானவர் எதிர்பட்டார். நாரதர் இப்போது அம்மா சொன்னாலே அதே விஷயத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக எடுத்து சொன்னார் அவர். நம்மளுடைய கர்மா தான் நம்மளுடைய மானம் அவமானத்துக்கு காரணம். அதனால் நீ அந்த சுனீதி சொன்னதையோ, சுருச்சி சொன்னதையோ அல்லது ராஜா பண்ணின காரியத்தையோ நீ பெருசாக மனசுக்கு வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மான அவமானங்கள்லாம் சகஜம். நீயோ குழந்தை, 5 வயசு குழந்தை, நீ என்ன இப்போ தபஸ் பண்ண முடியுமா? தபஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கடினமான வாழ்க்கைன்னு உனக்கு தெரியுமா? தபஸ்னால் என்னன்னு தெரியுமா உனக்கு? அதில் உள்ள நியமங்கள்லாம் உனக்கு தெரியுமா? அது எவ்வளோ சிரமமான காரியம், உன்னால் அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம், இந்த மான அவமானங்கள். அதை பொறுத்துன்று நம்ம மேற்கொண்டு பகவத் பக்தி பண்ணுறது தான். பகவானை எவ்வளோ பக்தி பண்ண முடியுமோ பண்ணு, அரண்மனையில் இருந்தபடியே பண்ணு. பகவானை போய் தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான் துருவன். அப்போ சொல்கிறார் அவர், பகவத் தரிசனம்ங்கிறது பெரிய பெரிய மகா யோகிகள்லாம் திண்டாடின்னு இருக்கா, உனக்கு எங்கேயும் தரிசனம் கிடைக்க போகிறது. அதனால் நீ இப்போ பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த லோகத்தில் சாந்தியோடு இருக்கணும்னா ஒரு அழகான உபதேசம் பண்ணுறார் நாரதர். அவர் சொல்கிறார்,
குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத். உலகத்தில் 3 விதமான மனுஷர்கள் நீ பார்ப்ப வாழ்க்கையில். நம்மளோட குணத்தில் பெரியவர்கள், குணத்தில் நமக்கு சமானமானவர்கள், குணத்தில் நம்மளை விட குறைந்தவர்கள். இவன் 3 தானே இருக்க முடியும் உலகத்தில். குணத்தில் அதிகமானவர்களை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? பொறாமை வரும் இல்லையா? பொறாமை வரப்படாது. குணத்தில் அதிகமானவர்களை பார்த்தாக்கா என்ன வரணும்? சந்தோஷம் வரணும், ஆனந்தம். முதம் லிப்சேத்து, முதம்னா ஆனந்தம். குணத்தில் அதிகமானவர்களை பார்த்தா ஆனந்தம் வரணும். பகவான் இப்படி கூட ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனுஷரை சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படின்னு அவர் மாதிரி நாம் ஆகணும்னு ஆசைப்படலாமே தவிர ஆனந்தப்படணும். பகவானுடைய சிருஷ்டியில் இப்படி ஒரு குணவான் இருக்கார் அப்படின்னு ஆனந்தப்படணும், பொறாமப்படப்படாது. அனுக்ரோஷம் குணாதமாத். நம்மளோட குணம் குறைச்சலாக இருக்கான் அர்த்தம். அவனை பற்றி பரியாசமாகவோ அவனுக்கு இடைஞ்சலாக உள்ள காரியத்தையோ அவன் மனசு நோக முடியாத காரியங்களோ பண்ணப்படாது. இப்போ என்ன பண்ணணும்? அனுக்ரோஷம். அனுக்ரோஷம்னா சிம்பத்தி, கிருப்பை, கம்பேஷன். அவன்கிட்ட கிருப்பையோட தயையோடு நடந்துக்கணும். ஏதோ பகவானுடைய சிருஷ்டியில் அவனுக்கு குணம் குறைச்சலாக இருக்குது, நம்மளால் உபகாரத்தை அவனுக்கு பண்ணுவோம் அப்படின்னு கிருப்பையோடு இருக்கணும். நமக்கு சமானமான குணம் உள்ளவன்ட்டு எப்படி இருக்கணும்? மைத்ரீம் சமானாதன்விச்சேது. சமான குணம் உள்ளவாளாக இருந்தாக்க மைத்ரி, மித்ரபாவத்தோடு இருக்கணும். நதாபை ரவிபூஜத்தே. இது மாதிரி பண்ணிட்டு வந்தான்னாக்க ஒருத்தன் அவனுக்கு மனசில் தாபமானது ஏற்படாது. இப்போ மனசில் தாபம் தானே ஏற்பட்டுடுத்து. ராஜா வந்து உட்காந்து மாட்டேன்னுட்டாள், சுருச்சியானவள் கடுமையாக பேசிவிட்டாள், அதட்டிவிட்டாள்னு மனசில் தாபம் ஏற்பட்டுடுத்து. இப்போ நான் சொன்னேன் இந்த 3 விதமான பாவத்தில் நீ இருந்தேன்னாக்கா அவனுக்கு மனசில் தாபம் சரியான உபதேசம் தான் பண்ணியிருக்கார். ஒன்றும் கெடுதலாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னார். அதுக்கு துருவன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில். சட்டுன்னு ஒரு குழந்தை இது மாதிரி பதில் சொல்லுவானா அப்படின்னு கேட்டால் ஆச்சரியம். அவனுக்கு அந்த உறுதியை பாருங்கள். அவன் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிராமணாளுக்கு சொல்கிற உபதேசம் மாதிரி இருக்குது. அவன் சொல்கிறான், நானும் க்ஷத்ரியன். க்ஷத்ரியனுடைய மனசில் அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது இருந்தாகணும். க்ஷத்ரியனுடைய சுபாவத்தில் மனசில் வேகம் இருக்கணும், இருக்கும். வினயம் குறைச்சலாக இருக்கும். வினயம் குறைச்சலாகவும் வேகம் ஜாஸ்தியாக இருக்கிறவனுக்கு பேர் தான் க்ஷத்ரியன். பிரம்மகுணம் வந்து வினயம் ஜாஸ்தியாக இருக்கும், வேகம் குறைச்சலாக இருக்கும். நீங்கள் சொன்னதில் பிராமணாளுக்கு, நீங்களோ பிராமணர், அதனால் சொல்லிவிட்டேன். அதனால் நான் இப்போது எங்கள் அம்மா சொன்ன பிரகாரம் பகவத் தரிசனத்துக்கு தான் நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படி. நாரதர் பார்த்தார், இனிமேல் இவனை அசைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு, இது பரீட்சை தானே வச்சார். அவர் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால் அவர் சொன்னார், சரி சரி நீ போய்ட்டு வா, நீ வந்து தபஸ் பண்ணுறதுக்கு மதுவனம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த நம்ம இப்போ பிருந்தாவனம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பிருந்தாவனத்தில் ஒரு பாகம் மதுவனம், கிருஷ்ணர் பிறந்த இடத்துல ஒரு பாகம். அந்த மதுவனத்துக்கு போய் நீ தபஸ் பண்ணு, யமுனை நதி கரையில், யமுனையில் ஸ்நானம் பண்ணு, உனக்கு ஆகாரம் விரதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு, குழந்தை இல்லையோ. அதனால் கந்த மூல பலம் இதுதான் ஆகாரம் பண்ணணும், வேறு ஒன்றும் ஆகாரம் பண்ணக்கூடாது. 3 வேளை ஸ்நானம் பண்ணணும். தியானம் எப்படி பண்ணணும் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். நாரதருடைய உபதேசம் அதி விஸ்தாரம். பகவத் தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை ஹிருதயத்தில் எப்படி பார்க்கணும், அந்த ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். மகாவிஷ்ணுவனுடைய பகவத் ஸ்வரூபத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அந்த கிரீட்டத்திலேருந்து ஆரம்பித்து பாத பர்யந்தம் அவர் என்னென்ன ஆபரணங்கள் போட்டுருக்கார், அவருடைய கைகள் எப்படி பிரகாசிக்கிறது, கால்கள் எப்படி பிரகாசிக்கிறது, இடுப்பில் என்ன போட்டுருக்கார், என்ன வனமாலை இருந்துருக்கு, என்ன கௌஸ்துபம் இருந்துருக்கு, அவருடைய ஸ்ரீவத்சம் எப்படி பிரகாசிக்கிறது, அவருடைய நெத்தி எப்படி பிரகாசிக்கிறது, அவருடைய புஜங்கள் கையில் என்னென்ன வச்சுருக்கார், அவர் சங்கம் சக்கரம் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கார், கமலம் பத்மம் வச்சுருக்கார், எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் வரிசையா. இது எல்லாத்தையும் நீ வந்து ஒன்று விடாமல் மனசில் தியானம் பண்ணணும். அப்படியே தியானம் பண்ணிகிட்டே வந்து பாதார விந்தத்துக்கு வரணும். அப்புறம் பாதார விந்தத்தில் மனசை செலுத்தணும். அப்படியே பாதார விந்தத்திலேயே மனசானது லயிக்கணும். இப்படின்னு அந்த தியானத்தினுடைய முறைகள் விவஸ்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அப்புறம் பகவானுடைய லீலைகள், அவர் என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத ஸ்மரிச்சுன்னு இருக்கணும். இப்படி பண்ணும்பொழுது மனசானது அலைபாயாமல் இருக்கிறதுக்காக பிராணனை கட்டுப்படுத்தணும். பிராணாயாமம் இது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். பிராணனுக்கும் மனசுக்கும்
உள்ள தொடர்பை ரொம்ப நம்ம சாஸ்திரங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. அதனால தான் பிராணாயாமத்துக்கு இவ்வளவு அழுத்தம் எம்ஃபசிஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிராணனை கட்டுப்படுத்தினா, ஆயாமம்னா கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஆயாமம் பிராணனை கட்டுப்படுத்துது. பிராணனை கட்டுப்படுத்தணுன்னாக்க மனசானது கட்டுப்படும் அப்படின்னு. முதல்ல பிராணனை கட்டுப்பட கற்றுக்கோ, தென் மனசானது கட்டுப்படும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். இன்னொரு இதனுடைய பெனிஃபிட் என்ன பிராணாயாமத்தில்னாக்க, பிராணாயாமம்னா என்ன அர்த்தம், நம்ம சுவாசம் வெளியில் விடுறதையும் சுவாசம் உள்ளே விடுறதையும் கட்டுப்படுத்துறது, குறைக்கிறது. சாதாரணமாக எவ்வளோ விடுறோமோ, கோபம் வந்துடுத்து நமக்கு ஆவேசம் வந்துடுத்துனா என்ன ஆகுது, பெருமூச்சு மூச்சு ஜாஸ்தியாகுது. சாந்தமாச்சுன்னா மூச்சு குறையிறது. பிராணாயாமத்தில் மூச்சு இன்னும் குறையிறது. அப்படி குறைய குறைய ஆயுஸ் விருத்தி ஆகுது அப்படின்னு பதஞ்சலியானவர் சொல்லியிருக்கார். யோக சாஸ்திரத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம் இது. சுவாசத்தை எவ்வளவுக்கு குறைக்கிறையோ அவ்வளவுக்கு ஆயுஸ் விருத்தி. ஆயுஸ் விருத்தியானால் உனக்கு அது தகுந்தபடி தபஸ் ஜாஸ்தியாகிறதோ இல்லையோ, தபஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் ஜாஸ்தியாகிறதோ இல்லையோ, அப்படியெல்லாம் சொல்லி இந்த துவாதசாட்சர மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி 7 நாள் ராப்பகலாக நீ ஜபம் பண்ணினேன்னாக்க உனக்கு என்ன பலன் கிடைக்கும்னாக்க, இப்போ பகவானை தரிசனம் பண்ணணும்னு தானே ஆசைப்படுறான் துருவன். நீ 7 நாள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினேன்னாக்க, நான் சொன்னபடி தியானம் பண்ணிவிட்டு, அப்போ என்ன ஆகும்னா ஆகாசத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்காள் சித்த புருஷாள், அவளெல்லாம் நீ தரிசனம் பண்ண முடியும். சித்த புருஷாலை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துருவனை மதுவனத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் நாரதர். கிளம்பி என்ன பண்ணார்னா நேராக இந்த ராஜா இருக்கிற அரண்மனைக்கு வந்தார். உத்தானபாதன் அப்போ ரொம்ப சோகமான ஒரு நிலைமையில் இருந்தான். என்ன சோகம் அப்படின்னா, புத்திரன் கிளம்பி போயிட்டான், குழந்தை 5 வயசு குழந்தை எங்கே போனான்னு தெரியல, காட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறா. பகவானை தரிசனம் பண்ணுறேன்னு கிளம்பி போயிட்டான்னு சொல்கிறா. இவனாவது பகவானை தரிசனம் பண்ணுறதாவது என்னுடைய ஒரு அசட்டத்தனத்தினால இவன் இந்த மாதிரி போயிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிற சமயத்தில் நாரதர் போய் சமாதானம் சொன்னார். நான் இப்போ தான் அந்த குழந்தையை பார்த்துட்டு வரேன், நீ கவலையே பட வேண்டாம், பகவானுடைய அனுகிரகம் அவனுக்கு பூர்ணமாக இருக்குது, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சமாதானம் சொன்னார். துருவன் நேரம் மதுவனத்துக்கு போய் தபஸ் பண்ணினான். அந்த தபஸை ரொம்ப அழகாக வர்ணிச்சுட்டு போகிறார் சுகாச்சாரியார். எவ்வளோ கடுமையான தபஸ் பண்ணினான். 5 வயது குழந்தை, முதல் மாதம் அவர் என்ன சொன்னார், கந்தமூல பல ஆகாரம்னு சொன்னார். அவர் மூலம்னா வேறு, பழம்னா பழம், கந்தம்னாக்க அடியில் இருக்கிற பாகம், வேருக்கும் கீழே அடியில் ரொம்ப அடியில் இருக்கிற பாகம் கந்தம். இப்படி இதுதான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா. இவன் என்ன பண்ணான், முதல் மாதத்தில் 3 நாளைக்கு ஒரு தடவை பழங்கள் சாப்பிட்றது. 3 நாளைக்கு ஒரு தடவை பழங்கள் சாப்பிட்றது முதல் மாதம். 2வது மாதத்தில் 6 நாளைக்கு ஒரு தடவை பத்திரம் இலையை மாத்திரம் சாப்பிட்றது. 3வது மாதத்தில் 9 நாளைக்கு ஒரு தடவை ஜலம் மாத்திரம் சாப்பிட்றது. 4வது மாதத்தில் 12 நாளைக்கு ஒரு தடவை வாயு மாத்திரம் சாப்பிட்றது. இதுவரையிலும் புரிஞ்சுது நமக்கு. 3 மாதம் வரலாம் புரியக்கூடிய, அட்லீஸ்ட் புரியாது, மனசுக்காக இன்டலெக்டுக்காவது புரியுறது. 4வது மாதம் புரிய மாட்டேங்கிறது. 12 நாளைக்கு ஒரு தடவை வாயுவை சாப்பிட்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பாக்கி 11 நாளைக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், வாயுவை சாப்பிடாமல் இருந்தான். நம்மளாம் வாயுவை எவ்ரி செகண்டு சாப்பிட்டுருக்கோம். இப்போ அதை பற்றி பேசணும், சுவாசத்தை பற்றி. அப்படின்னா சுவாசத்தை கட்டுப்படுத்திட்டான்னு தெரியுது. அதாவது 11 நாள் சுவாசத்தை கட்டுப்படுத்திட்டு 12வது நாள் மாத்திரம் சுவாசத்தை விட்டுருக்கான் ஒரு தடவை அப்படின்னு தெரியுது. இந்த விற்த்தாந்தத்தினுடைய அர்த்தம் அதுதான். அப்படி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பிராணத்தில். பிராணாயாமம்னா இதுதான் பிராணாயாமம், இதுதான் பிராணாயாமத்தை பற்றி பேசணுமே. 12 நாளைக்கு ஒரு தடவை வாயு பக்ஷணம். இது 4வது மாதம். 5வது மாதத்தை என்ன பண்ணி 4 நாள் சுவாசத்தை பூர்ணமாக ஜெயிச்சுட்டான். அப்படின்னா சுவாசமே விடலைன்னு அர்த்தம். சுவாசம் முழுக்க உள்ளுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். பூர்ணமாக ஜெயிச்சு ஒரு காலில் நின்றுண்டு அந்த பரபிரம்மத்தை நாரதர் சொன்ன பிரகாரம் சிந்தனை பண்ண ஆரம்பித்தான். இப்படி சிந்தனை பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா, அவனுடைய காலடியில் அந்த பூமியானது அழுந்த ஆரம்பிச்சுடுத்து. அவன் தன்னுடைய ஹிருதயத்தில் நாரதர் சொன்ன பிரகாரம்
விஸ்வாத்மாவாக தியானம் பண்ணுறான். விஸ்வாத்மானா என்னன்னாக்கா எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய ஒரே ஆத்மா அப்படிங்கிறத அவன் தியானம் பண்ணுறான். எல்லா ஜீவராசிகளிலும் இந்த ஆத்மா தான் இருக்கார், பகவான் தான் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படிங்கிறத அவன் அந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணும்பொழுது பகவானுடைய லீலைகளையும் நீ ஸ்மரி அப்படின்னு சொல்லியிருந்தாரோ இல்லையா நாரதர். பகவானுடைய லீலை, பிரதானமான லீலை என்ன? இந்த விஸ்வ சிருஷ்டி தான் பிரதானமான லீலை. அதுதான் அவன் சொல்கிறான். இப்போது இந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு இருக்காரு இல்லையா அவர் விஸ்வாத்மாவாக அப்படிங்கிறத அவன் ஸ்மரிச்சுட்டு இருக்கான். அப்படிங்கிற ஸ்மரணையில் இருக்கும் பொழுது அவன் சுவாசத்தை கட்டுப்படுத்திட்டான். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்க எல்லாருடைய பிராணனும் நின்று போயிடுத்து. உலகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளுடைய பிராணனும் இவனுடைய பிராணாயாமத்தினால நின்று போயிடுத்து. தேவர்கள்லாம் மூச்சு விட முடியாமல் திண்டாடுறான். நேராக மகாவிஷ்ணுவிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினான். அப்போது பகவான் சொன்னார், அவனுடைய தபஸ் பலிக்க வேண்டிய காலம் வந்துடுத்து, அதனால் நான் போய் தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பிவிட்டார். வைகுண்டத்துலேருந்து கிளம்பி நேராக இங்கே மதுவனத்தில் இந்த துருவனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வரார். வந்து நிற்கிறார். இவன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். இவன் தான் சுவாசத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு எங்கேயோ போயிட்டான். அவனுடைய தியானம் எங்கேயோன்னா இருக்குது. அதனால் நேராக ஒரு காட்சி இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? காட்சியெல்லாம் கடந்தவனான்னா அவன் இருக்கான். அதனால் இவனை தியானத்தை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தார் பகவான். இவனுடைய ஹிருதயத்தில் பிரகாசிச்சுருக்கிற தன்னுடைய ஸ்வரூபத்தை ஒரு செகண்டு விளக்கினார். அவ்வளோதான் பண்ணார். ஹிருதயத்தில் பிரகாசிச்சு பகவான் ஒருத்தரால் தான் நமக்கு ஸ்வரூபத்தை கொடுக்கவும் முடியும், அகற்றவும் முடியும்னு தெரிகிறது பாருங்க. இதுலேருந்து 6 மாதமாக பண்ணிட்டு இருக்கிற முயற்சியை ஒரு செகண்டில் அவர் தகர்த்து எறிஞ்சுட்டார். நல்லதுக்காக தகர்த்து எறிஞ்சாருங்கிறது வேறு விஷயம். இப்படி தகர்த்து எறிஞ்சாருங்கிறது அவருடைய சக்தியை காமிக்கிறது பாருங்கள். அதனால் நம்ம எல்லா காரியங்களும் பகவானுடைய பிரேரணையினால் நடக்கிறதுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தையும் இங்கே காமிச்சுட்டார் பகவான். அதனால் அப்படி தகர்த்தெறிஞ்ச உடனே தியானம் போயிடுத்துன்னு உடனே கண்ணை திறந்தால் பார்த்தா எதிர்த்தாப்பில் எந்த ஸ்வரூபத்தை மனசில் தியானித்ததுமோ அவர் சாட்சாத்தாக எதிர்த்தாப்பில் வந்து நிற்கிறார்னா அவனால் தாங்க முடியல. அப்படியே ரோமாஞ்சம் ஆயிடுத்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். ஆஹா ஆஹா ஆஹா, எப்போ ஏற்பட்ட தரிசனம்! எந்த தரிசனம் எனக்கு கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலோ, எந்த தரிசனத்துக்காக நான் கவலைப்பட்டேனோ ஆசைப்பட்டேனோ அது எனக்கு இவ்வளோ சுலபமாக கிடைச்சிடுத்து அப்படின்னு பரம சந்தோஷப்பட்டான். பரம ஆனந்தம். அப்பொழுது பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு படிப்பு கிடையாது இவன்ட்ட. ஒரு படிப்பும் படிக்கலையே. ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு என்ன படிப்பு இருக்குது? 5 வயது குழந்தை, ஒன்றும் தெரியாது. நேராக வந்தால் நாரதர் சொல்லிக் கொடுத்த பிறகு தபஸ் பண்ணினான், பகவத் தரிசனம் கிடைச்சிடுத்து. எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது? பகவான் பார்த்தார், இவன் ரொம்ப ஆசைப்படுறான் குழந்தை அப்படின்னு என்ன பண்ணார், தன்னுடைய சங்கத்தினால் அவனுடைய கபோலம் கன்னத்தை அப்படி தடவை கொடுத்தார். தன்னுடைய கையில் இருக்கிற சங்கத்தினால் அந்த கன்னத்தை தடவை கொடுத்தார். சங்கம் வேதத்தினுடைய ஸ்வரூபம். அதனால் அந்த வேதஸ்வரூபம் ஆகியுடைய சங்கத்தினுடைய ஸ்பர்ஷத்தினால எல்லா வித்தியைகளும் தானாகவே ஸ்புரிச்சுடுத்து. அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது அவனுடைய ஸ்தோத்திரத்திலேருந்து தெரிகிறது. உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறான் துருவன். ஆச்சரியமான பல ஸ்தோத்திரங்கள் நாம் பார்க்குறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில். இந்த ஸ்தோத்திரம் ரொம்பவே உயர்ந்த ஸ்தோத்திரம். 12 ஸ்லோகம் அந்த துருவனுடைய ஸ்தோத்திரம். 12மே ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஸ்லோகம் இப்போ நாம் பார்ப்போம். யோந்தः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்திதரஸ்வதாம்னா. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் அது. அந்த பிரவிஷ்ய எல்லா ஜீவராசிகளுடைய உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணி, உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சிருஷ்டியினுடைய நம்ம பார்த்தோம் முன்னால், சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் ஜடமாக இருந்தது இந்த சிருஷ்டி. அதுக்குள்ளே இவர் பிரவேசம் பண்ணினார். அந்த ஹிரண்ய கர்ப்பத்தை உடைச்சி இவர் பிரவேசம் பண்ணார்னு பார்த்தோம் நம்ம விராட் ஸ்வரூபத்தில். அதே போல் அது மேக்ரோ காசம், மைக்ரோ காசத்தில் நம்ம எடுத்துட்டாலும் குழந்தை பிறக்கும் பொழுது அதையும் பார்த்தோம். நம்ம அந்த கபிலருடைய உபதேசத்தில் பார்த்தோம். குழந்தை பிறக்கும் பொழுது, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது 5வது மாதத்தில் அதுக்கு பகவானுடைய பிரேரணை கிடைச்சி விடுறது, உயிர் விடுறது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அதான் சொல்கிறார் அவர், அந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம். என்னுடைய உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணி என்னுடைய பேசுகிற சக்தி இருக்கே அது தூங்கிட்டு இருந்தது. பிரசுப்தாம், அது தூங்கிட்டு இருந்தது. ஏன் தூங்கிட்டு இருந்தது? இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாம்.
தனக்கு பேசுகிற சக்தி இல்லாமல் இருந்ததுன்னு சொல்ல. தூங்கிட்டு தானே இருக்குது. ஏன்னா பகவான் எப்போ இருந்துட்டுருக்கார். பகவானுடைய சக்தி நிரந்தரமாக நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அது தூங்கின்னு இருக்கு, நாம் எழுப்பி விடலை. அதனால் பிரசுப்தாம் தூங்கின்னு இருந்த அந்த சக்தியே சஞ்சீவயத்து, அதுக்கு புதுசாக புத்துயிர் கொடுத்தேள் நீங்கள். அகில சக்திதர ஸ்வதாம்னா, உங்களுடைய சக்தியினால் அகில சக்திதரனாக இருக்க எல்லா சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால உங்களுடைய ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி தூங்கின்னு இருக்கிற என்னுடைய பேசுகிற சக்தியை நீங்கள் இப்பொழுது உண்டு பண்ணினேள். அந்யாஸ்ரஹஸ்தரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். சரி, பேசுகிற சக்தி ஒன்று தான் நீங்கள் கொடுத்தலான்னு இல்லை. அப்படின்னா பாக்கி சக்தியெல்லாம் இப்போ நான் ஏதோ வச்சுன்னு இருக்கேன்னா அர்த்தமாகிடுறது. அப்படி சொல்லிவிட்டு நிறுத்தினாக்கா என்ன ஆகிடுறது? பேசுகிற சக்தியை பகவான் கொடுத்தார், பாக்கியெல்லாம் என்னுடைய சக்தி அப்படி இல்லை. அந்யாஸ்ரஹஸ்தரண ஸ்ரவணத்வகாதி, என்னுடைய கை ஆடுறது, கால் ஆடுறது, கை காலெலாம் காரியம் பண்ணுறது, காது கேட்கறது, சரீரத்தில் இந்த துவச்சா இருக்க எதுக்கு ஸ்பர்ஷம் இருக்குது. துவகாதீனு பிராணான், எல்லாத்தையும் விட பிராணன் இருந்துருக்கே சரீரத்துக்குள்ளே. பிராணன் இருக்கிறதுனால தானே எல்லாமே வேலை பண்ணுறது. சரி, ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிராணனை சொல்லிவிட்டால் எல்லாத்தையும் சொன்னதுக்கு சமானம். அதனால் கடைசியில் பிராணான் அப்படின்னு போட்டான். பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். அப்பேற்பட்ட புருஷோத்தமனாகிய நீங்கள், உங்களுக்கு நமஸ்காரம். உங்களுடைய சக்தியினால் இதெல்லாம் வேலை செஞ்சுருக்கு என்னுடைய சரீரத்தில். என்னுடைய சரீரம்னா எல்லாருக்கும் பொருத்தம். அது அவன் துருவனுக்குன்னு சொன்னதாக அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் பகவானுடைய கிருபையினால் நாம் ஏதோ காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறான். அப்போது பல வேதாந்தங்களை பேசுகிறான் துருவன் ரொம்ப அழகாக. எப்படி அக்னியானது, முன்னே பார்த்தோம் இந்த உதாரணத்தை நம்ம, எப்படி அக்னியானது பலவிதமான மரக்கட்டைகளில் எரியும் பொழுது அந்த மரக்கட்டையினுடைய ரூபம் எப்படி இருக்கோ அந்த ரூப பிரகாரம் அந்த அக்னியானது காட்சி கொடுக்கறது. மரக்கட்டை ரவுண்டாக இருந்தால் அக்னி ரவுண்டாக இருக்குது, மரக்கட்டை ஸ்கொயராக இருந்தால் அக்னி ஸ்கொயராக இருக்குது, மரக்கட்டை வளைஞ்சிருந்தால் அக்னி வளைஞ்சிருக்கு, மரக்கட்டை ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அக்னி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அக்னியாக இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மரக்கட்டைனா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதுபோல் பலவிதமான தோற்றமுடைய ஜீவராசிகள், ஒன்று புழு மாதிரி இருக்குது, ஒன்று மிருகமாக இருக்குது, ஒன்று சிங்கமாக இருக்குது, ஒன்று மனுஷனாக இருக்குது. இதெல்லாம் தோற்றம். இந்த மரக்கட்டையினுடைய தோற்றம் எப்படி வித்தியாசப்படுறதோ அதுபோல் தோற்றம். ஆனால் அக்னி ஒன்று தானே. ஒரே அக்னி பலவித தோற்றங்களோடு காமிப்பது போல் பகவான் பலவிதமான தோற்றங்களோடு காமிக்கிறீர்கள். நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் உங்களுடைய லீலை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு புலப்படாமல் உங்களுடைய மாயையினாலே நீங்கள் எங்களெல்லாம் கண்ணை மறைச்சி வச்சுருக்கீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விஸ்தாரமாக 5 வயசு குழந்தை பேச முடியாத ஒரு வேதாந்த ஞானத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் அழகாக பேசுகிறான். இது உங்களுடைய மாயை எப்படி தெரியுமா வேலை பண்ணுறது? இந்த ஜனங்களை ஏமாத்துறது இந்த மாயை. இகலோக சௌக்கியங்கள், இன்றைக்கி இருந்து நாளைக்கு இல்லாமல் போகக்கூடிய சௌக்கியங்கள், இந்த க்ஷணம் இருந்து அடுத்த க்ஷணம் இல்லாமல் போகக்கூடிய சௌக்கியங்கள், அதுக்கு பிரார்த்திக்கும்படி பண்ணுறது உங்களுடைய மாயை. உங்களடையணும் நிரந்தரமான ஆனந்தம், வித்தியாசம் இல்லாமல் காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பால்பட்டு எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரமானந்தத்தை விட்டுட்டு சின்ன சுகங்கள், இன்றைக்கி இருந்து நாளைக்கு இல்லாமல் போகக்கூடிய சுகங்களுக்காக இந்த ஜனங்கள்லாம் அல்லாடின்னு இருக்கும்படி பண்ணுறீள் நீங்கள் உங்களுடைய மாயையினால். உங்களுடைய மாயையினுடைய காரியம் இது அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு அது மாதிரி மாயையினுடைய வசப்படாமல் எனக்கு சத்சங்கம் அவன் சொல்கிறான், துருவன் சொல்கிறான், 5 வயது குழந்தை, எனக்கு சத்சங்கம் எப்போவும் இருக்கும்படியாக பண்ணணும். பகவானுடைய கதா ஸ்ரவணம் எனக்கு எப்போவும் கிடைச்சுன்னு இருக்கணும். பகவானுடைய லீலா கதைகள் என் காதில் எப்பவும் விழுந்துன்னு இருக்கணும். அப்படி சத்சங்கத்தினாலேயும் கதாசிரவணத்தினாலேயும் இந்த சம்சாரத்தை நான் தாண்டறதுக்கு நீங்கள் கிருப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த நிர்குண பிரம்மம்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. அந்த நிர்குண பிரம்மந்தான் நீங்கள் சகுணமாக இப்போ எனக்கு காட்சி கொடுத்துட்டேள். அதனால் எனக்கு இனிமேல் கவலை இல்லை. சாட்சிபூதமாக இருந்து கொண்டு எல்லா ஜீவராசிகளும் இயக்கக்கூடிய நீங்கள் சுயமாக நேரில் எனக்கு காட்சி கொடுத்துட்டேள். அதனால் எனக்கு நீங்கள் இந்த ஒரு பிரார்த்தனை கொடுத்தா போரும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறான் துருவன். உடனே பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, பகவான் சொல்கிறார், உன்னோட பிரார்த்தனை எல்லாம் நன்னா தான் இருக்கு, நான் கேட்டேன். ஆனால் நான் இப்போ உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் தெரியுமோ?
உங்கள் அப்பாவினுடைய காலம் சீக்கிரம் முடிய போகிறது, நீ போய் ராஜ்யத்தை ஏற்றுக்க போகிற, 36,000 வருஷம், அதுவும் கணக்கு வேறு சொல்கிறார் அவர். எங்கேருந்து இந்த 36,000 நம்பர் கிடச்சிதுங்கிறத பாகவதம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் பகவானுடைய வாக்கு, 36,000 வருஷம் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ண போகிற, அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு தனி லோகத்தையே நான் ஏற்படுத்தியிருக்கேன், துருவலோகம் அப்படின்னு ஒன்று. அந்த துருவலோகத்தை சுற்றி தான் பாக்கிய எல்லா நட்சத்திரங்களும், சூரியன் உள்பட எல்லாரும் அதை சுற்றி தான் இருக்க போகிறா. துருவங்கிற வார்த்தைக்கே நிரந்தரம்னு அர்த்தம், பர்மனண்ட்டுன்னு அர்த்தம். துருவங்கிற வார்த்தைக்கு பர்மனண்ட்னு அர்த்தம், அழியாதது அப்படின்னு அர்த்தம். அப்பேரோட ஒரு பேரை கொடுத்துட்டார் அந்த லோகத்துக்கே இவர். அதனால் அந்த துருவலோகத்தில் நீ இருந்து கொண்டு இருப்பாய், அது எங்களுடைய, அதன் பிறகு நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்தர்தானம் ஆயிட்டார். கடைசியாக வைகுண்ட பிராப்தி உண்டு, முதல்ல துருவலோகம் அப்புறம் வைகுண்ட பிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. துருவன் அங்கேருந்து கிளம்பி இப்போது அரண்மனையை நோக்கி போகிறான். ஆனால் மனசில் அவனுக்கு ஒரு உளைச்சல், ஒரு ஏமாத்தம், ஒரு அசாந்தி. ஆச்சரியமா இல்லை நமக்கெல்லாம்? எப்படி அசாந்தி? பகவத் தரிசனம் கிடைச்செடுத்து இவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் அவர். எதுக்கு அசாந்தி வந்தது அப்படின்னா, அங்கே தான் அது எப்படியெல்லாம் தர்மங்களை கொண்டு போகிறாரு பாருங்க புராணகர்த்தா. ரொம்ப ஆச்சரியம். நம்ம எதிர்பார்க்காம சில சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி நமக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுக்குறார் புராணகர்த்தா வியாச பகவான். ஏன் அசாந்தி வந்தது அப்படின்னு காரணம் சொல்கிறார் அவர். ஆஹாஹா, பகவான் தரிசனம் கொடுத்த போது நம்ம என்ன கேட்டிருக்கணும்? மோட்சத்தை கொடு, ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். எந்த அர்த்தமில்லாமல் சத்தங்கத்தை கொடு, கதாசிரவணத்தை கொடு, அத்தை கொடு, இத்தை கொடுன்னு கேட்டோமே நம்ம. அது கேட்டது மாத்திரம் இல்லாமல் அவர் 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் ஒன்று ஏமாத்திட்டு போயிட்டார். அதையும் நம்ம வாங்கி வச்சுட்டோமே, என்ன அசட்டுத்தனம். மோட்சத்தை கொடு, இந்த க்ஷணமே எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்காம நாம் இந்த அவருடைய மாயைக்கே வசப்பட்டுவிட்டோமே. அது காரணம் என்ன? அவர் ஏமாத்தலை, அவர் தெரியாதான். அதே வேணால் ஒத்துக்கலாம். இவ்வளோ துருவனுடைய மனசில் போகக்கூடிய எண்ணங்களை அழகாக சொல்கிறார் புராணகர்த்தா. சொல்கிறார், அவர் ஏமாத்தலை, பகவான் ஏமாற்ற மாட்டார். அவரே அது மாதிரி பண்ணினார். என்னுடைய மனசில் அந்த அப்பா மடியில் ஏறி உட்காரணுங்கிற ஆசை கொஞ்சம் ஓரம், இவ்வளோ வருஷம் கழித்து கூட பகவத் தியானத்துக்கு, பகவானுடைய தரிசனத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் ஓரம் சூக்ஷ்மமாக அந்த ஆசை இருந்துருக்கு. அப்பா மடியில் ஏறி உட்காரணும். அந்த உத்தமன் ஏமாத்திட்டான், அந்த சின்ன தாயார் என்னை ஏமாத்திட்டாள் சுருச்சி அப்படிங்கிற ஒரு ஏமாத்தம் என்னுடைய மனசில் இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுட்டார். அதுக்காக தான் இதெல்லாம், அதை போக்குறதுக்காக இதை அவர் கொடுத்துட்டார். நாம் ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏமாத்தத்தோட அரண்மனைக்குள்ளே நுழையிறான். ராஜா உத்தானபாதன் வரவேற்கிறான். பெரிய உற்சவம், அதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கா. இது மாதிரி இவன் திரும்பி வரப்போகிறான் அப்படிங்கிற நம்பிக்கையே இழந்திருந்த ராஜாவுக்கு திரும்பி வந்துட்டான். ஆனால் நாரதர் சொன்னான், இப்போ நினச்சிக்கிறான் அந்த ராஜா. நாரதர் அன்றைக்கி சொல்லிட்டு போனார், துருவனை பற்றி நீ கவலைப்படாது என்ன. இருந்தாலும் அவனுக்கு கவலையாக தான் இருந்தது. நல்ல வழியாக அவர் சொன்ன பிரகாரம் திரும்பி வந்துட்டான். ஒரே சந்தோஷம், பெரிய வரவேற்பு. 2 ராணிகள், அந்த உத்தமன்கிற பையன், எல்லாரும் வரவேற்கிறாள். அப்புறம் கூடிய சீக்கிரமே துருவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வனத்துக்கு பிரஸ்தானம் பண்ணி கிளம்பி போயிட்டான் ராஜா. துருவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதற்கு பிறகு பிரமி அப்படிங்கிற ஒரு பிரஜாபதியினுடைய புத்திரி, கல்பம் வத்சரம்னு குழந்தைகள்லாம் பிறக்கிறா. அதுக்கப்புறம் இன்னொரு வாயு பகவானுடைய புத்திரி இலா அப்படிங்கிற புத்திரியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனுக்கு உத்கலன் அப்படிங்கிற புத்திரன், ஒரு கன்னியை இவாள்லாம் பிறக்கிறா. இப்போ இவனுடைய ராஜ்யம் ரொம்ப அழகாக நடந்துன்னு வருது. ஆச்சரியமாக அந்த ராஜ்யத்தை, ராமராஜ்யத்தை எப்படி வர்ணிக்கிறாளோ அது மாதிரி வர்ணிக்கிறா. தர்மமே அப்படியே தாண்டவம் ஆடின்னு இருக்கு. அதர்மம்னா ஸ்பெல்லிங்கே தெரியல ஒத்துருக்கும். அப்படி ஒரு ராஜ்யம் நடக்கிறது, அப்படி அழகாக வர்ணிச்சிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சு, இந்த உத்தமன் இருக்கானோ இல்லையோ, இவனுடைய இன்னொரு பிராத்தா, அவன் என்ன பண்ணினா, ஒரு சமயம் யக்ஷர்கள் அப்போல்லாம் யக்ஷர்கள் பூமிக்கு வருது, யுத்தம் பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில். மகாபாரதத்துலேயும் வருது, இந்த யக்ஷர்கள் யுத்தம் பண்ணுறாள்னு. பாண்டவர்கள் வனவாசத்தில் ஒரு வருது, அது துரியோதனோட யக்ஷர்கள் யுத்தம் பண்ணுறாள்னு வருது. அப்படிலாம் உண்டு. அதனால் யக்ஷர்கள் இந்த உத்தமனோட யுத்தம் பண்ணினதில்
உத்தமன் மரணம் அடைஞ்சுட்டான். உத்தமன் மரணம் அடைஞ்ச கொஞ்ச நாளைக்கெல்லாம் உத்தமனுடைய தாயார் இருக்காள் சுருச்சி, அந்த துக்கம் தாங்காமல் அவளும் மரணம் அடைஞ்சுட்டாள். ஒருத்தன் யுத்தத்தில் பிராணனை விட்டான், துக்கத்தினால பிராணனை விட்டா தாயார். கோபம் வந்துடுத்து துருவனுக்கு, ரொம்ப துக்கம். ஆஹாஹா, ஒரு யக்ஷன் சாதாரண நான் பகவானே தரிசனம் பண்ணினவனா என்னுடைய ராஜதானிக்குள்ளே நுழைஞ்சு என்னுடைய பிராத்தாவை கொல்கிற அளவுக்கு அவனுக்கு திமிரு வந்துடுத்தா அப்படின்னா, நேராக யக்ஷலோகம் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிச்சுண்டு நேராக போய் சங்கநாதம் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஓதுறான். யக்ஷர்கள்லாம் பயப்படுறா, யக்ஷர்கள்லாம் யுத்தம் பண்ணுறா. இவனுடைய பராக்கிரமம் தாங்கல்ல. ரெண்டு பேரும் கடுமையான அந்த யுத்தத்தில் ரொம்ப வர்ணிச்சிருக்கா. ஒரு ஸ்டேஜில் அவள் போட்ட பானத்தினால இவன் மூடி போயிட்டான். துருவன் எங்கே இருக்கான்னே தெரியல, அவ்வளோ பான வருஷம். மூடி போயிட்டான்னு உடனே இவன் பிராணம் போயிடுத்துன்னு சொல்லிட்டு அவள்லாம் ஆற்றுக்கு போயிட்டான் சைன்யங்கள்லாம். அப்புறம் இவன் வெளியில் யுத்தம் பண்ணுறான். இப்படிலாம் வர்ணிச்சிருக்கா. கடுமையான யுத்தம், ஏகப்பட்ட யக்ஷர்கள் பிராணனை விட்டுட்டான். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த சுவாயம்பு மனு இருக்காரே, இவனுடைய தாத்தா துருவனுடைய பிதாமகர், அவர் பார்த்தார். ஆஹாஹா, ஏகப்பட்ட யக்ஷர்கள் அனாவசியம் பிராணனை விடுறா அப்படின்ன உடனே அங்கேருந்து உபதேசம் பண்ணுறார். நீ அது மாதிரிலாம் பண்ணப்படாது. நாரதர் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, யாருக்கும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கா, யாருக்கும் இடைஞ்ச பண்ணப்படாது. உத்தமன் அவனுடைய பிராரப்தம் அவன் பிராணனை விட்டான். அதுக்காக இவ்வளோ யக்ஷர்களும் அதுக்கு உடந்தையா? ஒரு யக்ஷன் யுத்தம் பண்ணினாக்க இவ்வளோ யக்ஷர்களையும் நீ வதம் பண்ணுறிய, அது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணினார் அவர். அலம் வத்ஸ அதிரோஷேண தமோத்வாரேண பாப்மனா, நீ பண்ணுறது பெரிய பாப்பம். பாப்பங்கிறது எப்படின்னு கேட்டால் தமோத்வாரம், அதனால் நமக்கு இடைஞ்சல் தான் ஏற்படும். பாப்பம் தமசனுடைய துவாரம், இருட்டினுடைய துவாரம். அது பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு, திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹா. நரகத்துக்கு 3 துவாரம் இருக்குது அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறது. நரகத்துக்கு 3 வாசப்படி. என்னையா வாசப்படி? காமஹா குரோதஹா ததா லோபஹா தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். 3 துவாரம், காமம் குரோதம் லோபம்னு 3 துவாரம். இந்த 3க்கும் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நரகத்துக்கு நாம் தயாராகிட்டோம்னு அர்த்தம். நமக்கு நரகத்திலேருந்து நமக்கு யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். காமக்ரோத லோபத்துக்கு நாம் இடம் கொடுத்துட்டோமானால் நமக்கு நரகம் வாசம் நிச்சயம்னு அர்த்தம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார் கீதையில். அதை இங்கே சொல்கிறார் இந்த சுவயம்பு மனுவானவர். அதனால் தமோத்வாரேன பாப்மனா, நீ பண்ணுறது பெரிய பாப்பம், எல்லாத்துக்கும் காலந்தான் காரணம், அதனால் அவளுடைய கர்மாதான் காரணம். நீயோ 5 வயசுலேயே பகவானை தரிசனம் பண்ணினவன், பகவானை பக்தி பண்ணுறதை விட்டுட்டு இது மாதிரி யக்ஷவதத்தில் போய் ஈடுபட்டிருக்கியே, இது ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னால் மனசு சாந்தமாகிடுத்து. மனு கிளம்பி போயிட்டார். மனது சாந்தமாகிடுத்துன்னு உடனே குபேரன் வந்தார். இப்போ தான் யக்ஷர்களுடைய ராஜா குபேரன். இத்தனை நாள் வரத்துக்கு பயம், ஏன்னா அவருக்கு அடி விழுந்தால் என்ன பண்ணுறதுன்னு. யக்ஷர்கள்லாம் துவம்சமாயிட்டாள்னு ஒன்று கோபமாக இருக்கிற துருவன்ட்ட வரத்துக்கு பயம். இப்போ வந்தார் குபேரன். குபேரன் வந்த உடனே நமஸ்காரம் பண்ணுறார் துருவன். இப்போ மனசு சாந்தமாகிடுது. அப்போது குபேரனும் இதே தான் சொன்னார், நீ அனாவசியமாக என்னுடைய குலத்தையே நாசம் பண்ணிவிட்ட, இருந்தாலும் போனால் போகட்டும், அவளுடைய கர்மா போல் இருக்குது. அதனால் இப்போது நீ சாந்தமாயிட்ட, அதனால் உனக்கு ஏதாவது வரன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பகவானே தரிசனம் பண்ணி பகவான்கிட்டே வர வாங்கிட்டு வந்த துருவனுக்கு குபேரன் இப்போ வரன் கொடுக்குறார். அப்போது துருவன் என்ன வரன் கேட்டான் அப்படின்னா பகவத் பக்தி. இப்போ ஒழுங்காக கேட்டுவிட்டான். ஏன்னா இப்போ எல்லாம் போயிடுத்து இல்லையா, ராஜபரிபாலனங்கள்லாம் பண்ணியாச்சு, எல்லா ஆசைகளும் தீர்ந்து போயிடுது. அதனால் பகவத் பக்தி தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே குபேரனானவர் அந்த வரனை கொடுத்துட்டு அந்தர்தானமாயிட்டார். துருவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தர்மமே உருவாக 36,000 வருஷம் தர்மமும் சீலமும் தாண்டவமாடுறதுன்னு எழுதுகிறார். கோப்தாரம் தர்மசேதூனாம் மே நிரேபிதரம் பிரஜா. பிரஜைகள்லாம் என்ன நினச்சாலாம், ராஜா நினைக்கலாம், பிதா நினச்சாலாம். துருவன் எங்களுக்கெல்லாம் பிதா. கோப்தாரம் தர்மசேதூனாம், தர்மத்தை காப்பாற்றுறதுல இவரை போல் யார் இருக்க முடியும். ஷட்ரிம்ஷத் வருஷசகஸ்திரம் சசாச க்ஷிதிமண்டலம், 36,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்
போகைஹி புண்ணியக்ஷயம் குர்வன் அபோகைஹி அசுபக்ஷயம். மகான்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிப்பாள் அப்படின்னாக்க, சாதாரண ஜனங்கள் எப்படி கழிக்கணும், மகான்கள் எப்படி கழிக்கணுங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ மகான்கள் எப்படி கழித்தாள் அப்படிங்கிறது சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மகான்கள் எப்படி கழிப்பாளாம், புண்ணிய பாபங்கள் புதுசாக சேராமல் பார்த்துப்பாளாம். அவள் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற புண்ணியத்தை போகத்தை அனுபவித்து செலவழிச்சுடுவாள். அதாவது போகம் வேண்டான்னு சொல்ல மாட்டான். ராஜாவுக்குள்ள போகம் உண்டு இல்லையா, அதெல்லாம் அனுபவித்தார். ஜனகர் அப்படி தான் பண்ணினார். ஜனகர் இதே தான். ஜனகர் ஞாபகம் வந்தால் அது ஞாபகம் வந்துடும். ஜனகர் ஒரு போகமும் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் ஒரு போகத்திலே மனசை செலுத்தலை. அவர் தாமரை இலை தண்ணியை போல் போகங்களை அனுபவிச்சுட்டு இருந்தார். அதுபோல் துருவனும் எல்லா போகங்களையும் எதுக்காக போகத்தை அனுபவித்தார்? போகம் வேண்டான்னு சொல்லிருக்கலாமே. ஏன்னா போகைஹி புண்ணியக்ஷயம், புண்ணியம் இருக்கே பாக்கி. இந்த போகத்தை அனுபவிக்கலைன்னா என்ன ஆகும்னாக்கா நேராக சொர்க்கத்தில் போய் உட்காந்துருக்கணும், இத்தனை வருஷம் உட்காந்துருக்கணும்னு சாஸ்திரம் இருக்குது. அங்கே போய் அந்த போகத்தை அனுபவித்தான். இங்கே இல்லைன்னா அங்கே போய் அனுபவிக்கணும், விடாது நம்மளை அந்த போகம். அதனாலே போகங்களை அனுபவித்து புண்ணியக்ஷயம் பண்ணினார். பாப்பத்தை எப்படி க்ஷயம் பண்ணினார்னா அபோகைஹி அசுபக்ஷயம். அசுபத்தை பாப்பங்களை எப்படி போக்கினார்னா அபோகைஹி கஷ்டப்பட்டு பாப்பத்தை போக்கினார். கஷ்டங்கள் வரும்பொழுது கஷ்டங்களை அனுபவித்தார், சுகங்கள் வரும்பொழுது சுகங்களை அனுபவித்தார். ஆனால் தான் அனுபவிக்கிறோங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த சரீரம் அனுபவிக்கிறது அப்படிங்கிற அந்த பகவத் தரிசனம் பண்ணின பரமானந்தத்தில் அவர் திளைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவருடைய ராஜ்ய பரிபாலனத்தையும் அவருடைய மனோவிருத்தி அது ரொம்ப அழகாக சொல்கிறார் சுகாச்சாரியால். அதன் பிறகு அந்த புத்திரன் இருக்கானே உத்கலன்னு பார்த்தோமே, 36 வருஷம் ஆயிடுத்து இல்லையா, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு நேராக பதரிகாசிரமத்தில் போய் தபஸ் பண்ணி சமாதியில் இருந்தார். அப்பொழுது ஆகாசத்தில் விமானமானது வந்தது. விமானத்தில் சுனந்தன் அந்தன் அப்படின்னு 2 பார்ஷதர்கள் உண்டு, விஷ்ணு பார்ஷதர்கள். வைகுண்டத்தில் அவளை பார்க்குறோம் நம்ம. அவள் வந்தால் ஒரு பெரிய விமானத்தை எடுத்துட்டு வந்து இதில் ஏறிக்கணும், நம்ம துருவலோகத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னான். உடனே டக்குன்னு விமானத்தில் ஏறி உட்காரல. எல்லாத்துலேயும் தர்மம் இருக்குது, புராணம்னா தர்மம். விஷ்ணு பார்ஷதர்கள் வந்துட்டால் விமானம் வந்துடுத்து ஏறிங்கோன்னா ஏறிக்க வேண்டியதானே, ஏறிக்கல. இத்தனை நாள் தபஸ் பண்ணின அந்த தப்போ பூமிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணினார். அங்கே உள்ள ரிஷிகள்லாம் எல்லார்ட்டையும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பிரதட்சண நமஸ்காரம் பண்ணினார். அங்கே உள்ள ரிஷிகள்கிட்டெல்லாம் வந்தனத்தை தெரிவிச்சுட்டார். தான் ஏறி போகக்கூடிய விமானம் இருக்குது, இது பகவானுடைய விமானம்னா, பகவான் அனுப்பிச்ச விமானம்னா, அதுக்கு ஒரு விமானத்துக்கு ஒரு பிரதட்சணம் பண்ணினார். விமானத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஏறி உட்காண்டார். எவ்வளோ தர்மங்கள் பாருங்கள். ஏறி உட்காண்ட உடனே ஆகாசத்துலேருந்து புஷ்ப வருஷம். விமானம் கிளம்ப போகிறது, செத்து நிறுத்துங்கோ அப்படின்னார். என்ன விஷயம்னார். அப்போ திடீர்னு ஒரு தாயார் ஞாபகம் வந்துடுது. நாம் மாத்திரம் கிளம்பி போயிட்டோமே, நம்ம தாயாருடைய கதி என்ன ஆச்சு அப்படின்னு. அப்பா கேட்கறதுக்கு முன்னாலேயே இவர் நிறுத்துங்கோன்னு சொன்ன உடனேயே அவள் புரிஞ்சுனுட்டா. பார்ஷ அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, நீங்கள் கவலையப்பட வேண்டாம், அது முன்னால் ஒரு விமானம் போயின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் உங்கள் தாயார் போயின்ட்டுருக்கா, நீங்கள் போகிற அதே விஷ்ணுலோகத்துக்கு தான் தாயாரும் போகிற ஆள் அப்படின்னு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி 2 பேரும், தாயார் குழந்தை 2 பேரும் துருவலோகத்துக்கு போகிறாள். இந்த கதையெல்லாம் துருவனுடைய கதையை நாரதரானவர் பிரச்சேதஸோட கதையை பின்னால் பார்க்க போகிறோம். அந்த பிரச்சேதஸோடைய யஜ்ஞசாலையில் இந்த சரித்திரத்தை சொல்லி சொல்லி ஆனந்தப்படுறார் நாரதர். இந்த துருவ சரித்திரத்துக்குன்னு ஒரு பலஸ்ருதி அங்கங்கே நாம் பார்க்குறோம். சில சரித்திரங்களுக்கு பலஸ்ருதி இருக்குது, துருவ சரித்திரத்துக்குன்னு தனியாக ஒரு பலஸ்ருதி. எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்கும், மோட்ச பர்யந்தம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அழகான ஒரு பலஸ்ருதியை சொல்கிறார் வியாச பகவான். ஒரு அழகான ஸ்லோகம் இந்த இடத்துல ஒரு மகான் பண்ணியிருக்கார் இந்த துருவ சரித்திரத்துக்கு. அழகான ஸ்லோகம். அத்ருவாய கிருதோ யத்னோ துருவாய பரிகல்பிதா துருவஸ்ய யத் பிரசாதேன வாசுதேவம் நதோஸ்மிதம். துருவங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அவர். துருவம்னா நிச்சயமாக உள்ளது அப்படின்னு தானே அர்த்தம், நிரந்தரமாக உள்ளது, பர்மனண்ட் அப்படின்னு தானே அர்த்தம். அத்ருவம்னா அதுக்கு ஆப்போசிட் இல்லையா, டெம்பரரி. இப்போ என்ன சொல்கிறார் அவர், அத்ருவாய கிருதோ யத்னஹா. துருவன் எதுக்கு முயற்சி பண்ணின்னு வந்தான், இப்போ காட்டுக்கு எதுக்கு வந்தான் அவன், பகவத் தரிசனத்துக்காக வந்தான். எதுக்கு பகவத் தரிசனத்துக்கு வந்தான், அப்பா மடியில் ஏறி உட்காருறது. கிளம்புற போது அதுதானே எண்ணம், அப்பா மடியில் ஏறி உட்காருறது பெரிய விஷயமா என்ன, அத்ருவமான விஷயம், சாதாரண ஒரு விஷயம், நிரந்தரம் இல்லாத விஷயம். அத்ருவாய கிருதோ யத்னஹா, அதுக்காக பண்ணின முயற்சியானது துருவாய பரிகல்பிதா, துருவமாக உள்ள ஒரு
நிரந்தரமாக உள்ள ஒரு விசேஷமான ஒரு நிலைமையன்னா கொடுத்துடுத்து. இந்த முயற்சி அதென்னா கொடுத்துடுத்து. என்ன ஆச்சரியம்! யாருடைய பிரசாதத்தினால கிடைச்சது? துருவஸ்ய யத் பிரசாதேன. யார் பிரசாதம் பண்ணினா? வாசுதேவர் கொடுத்த பிரசாதம் இது. வாசுதேவர் எப்பேற்பட்டவர்? அவர் துருவர், அதில் ஒரு துருவம். அவர் நிரந்தரமாக உள்ளவர். நிரந்தரமாக உள்ள வாசுதேவர் தன்னுடைய நிரந்தரமான ஒரு நிலையை நிரந்தரமில்லாத ஒரு முயற்சி பண்ணின துருவனுக்கு கொடுத்தார்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். அப்பேற்பட்ட வாசுதேவனுக்கு நமஸ்காரம். வாசுதேவம் நதோஸ்மிதம் அப்படின்னு. அதன் பிறகு இந்த உத்கலனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிட்டார்னு பார்த்தோம் இல்லையா துருவன். இப்போ கதை தொடர்றது. இந்த உத்கலனுடைய வம்சத்தில் அங்கன் அப்படின்னு ஒரு ராஜா வரான். அவனுக்கப்புறம் ஏகப்பட்ட தலைமுறைகள், அதெல்லாம் சொல்லிட்டு போகிறா. 5-6 தலைமுறைன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் அங்கன் அப்படின்னு ஒரு ராஜா வரான். அவனுக்கு சுனீதா அப்படின்னு ஒரு பத்னி. இந்த அங்கன் என்ன பண்ணினான் அப்படின்னாக்க, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம். அப்போல்லாம் பெரிய ராஜாக்கள் அஸ்வமேத யாகம் பண்ணுவா. ஏன்னா அது ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கறது அப்படின்னுட்டு. அதனால் அஸ்வமேத யாகம் பண்ணுறது ராஜாக்களுக்கு தான் பண்ண முடியும். சாதாரணமாக எல்லோரும் பண்ண முடியாது. சக்கரவர்த்திகள் தான் அஸ்வமேத யாகம் பண்ண முடியும். அதனால் அஸ்வமேத யாகம் பண்ணினான்னு இந்த அங்கன். அப்போ தேவதைகளுக்கெல்லாம் ஆகூதி பண்ணுறாள் அக்னியில். ஆனால் தேவதைகள் அது ஸ்வீகரிக்க மாட்டேங்கிறா, ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு உடனே அங்கனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம எல்லாம் சாஸ்திரோக்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அங்கே உள்ள பிராமணர்கள் எல்லாம் கேட்டான். அப்போ அவள் சொன்னால், உங்களுக்கு இன்னும் புத்திர பிராப்தி கிடைக்கல, புத்திரன் இல்லை உங்களுக்கு. புத்திரன் உள்ளவன் அஸ்வமேதம் பண்ணணும், அப்புறம் தான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறா இந்த தேவர்கள்லாம். அதனால் நீங்கள் இந்த யஜ்ஞத்தை நிறுத்த வேண்டாம், இதை புத்திர காமேஷ்டியாக மாற்றிருங்கோ. அஸ்வமேதத்துக்கு பதிலாக புத்திர பிராப்தி எப்படி சங்கல்பம் பண்ணிட்டுருங்கோ, எல்லாமே சரியாக போய்டும், தேவெல்லாம் ஏற்றுனுடுவா அப்படின்னு சொன்னான். அதே போல் புத்திர பிராப்திக்காக யஜ்ஞம் பண்ணினார் அவர். அப்போது ஒரு அக்னியிலிருந்து ஒரு யஜ்ஞ புருஷன் ஒரு பாயச பாத்திரத்தோடு வந்தான். தன்னுடைய பத்னியாகிய சுனீதாவுக்கு அதை கொடுத்தான் அங்கன். சுனீதாவுக்கு கொடுத்த பிறகு கர்ப்பவதியாக ஆனாள், புத்திரன் பிறந்தான். அந்த அங்கனுக்கு பிறந்த புத்திரன் தான் வேணன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு. இப்போ வேணனுடைய சரித்திரம் ஏன் முக்கியம் அப்படின்னாக்க, வேணனுக்கு அப்புறம் வர சரித்திரம் முக்கியம். அதனால் வேணனுடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டியிருக்கு. வேணனுக்கு அப்புறம் பிருத்துன்னு ஒருத்தர் வரப்போகிறார், அவருடைய சரித்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வேணனுடைய சரித்திரம் நடுப்புற வர சரித்திரம். வேணன் ஏன் அவ்வளோ முக்கியமில்லை, நடுப்புற வர சரித்திரம் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னாக்க, அவன் பிறவியிலேயே அவனை போல துஷ்டன் கிடையாதுன்னு வர்ணிச்சுட்டார் வியாச பகவான். அவ்வளவு அக்கிரமம், அவன் பண்ணாத அக்கிரமம் இல்லை. குழந்தையாக இருக்கும் பொழுதே எல்லா விதமான அதர்ம காரியங்கள் வரிசையாக லிஸ்ட்டு போடுறார். நான் இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல, வரிசையாக அவர் லிஸ்ட்டு போட்டிருக்கார். அவன் என்னென்ன அதர்ம காரியங்கள், அவன் பண்ணாத அதர்ம காரியங்கள் இல்லை. அந்த ராஜதானி முழுக்க நடுங்கிறது. வேணன்னு பேரை சொன்னால் போகிறோம், நடுக்கம்தான். அப்படி ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சுருந்தான். அந்த அதீதமான ஹிம்சை பண்ணுறதுல அவனுக்கு சமானம் யாரும் கிடையாது. இந்த ராஜா இருக்கான அங்கன், அவனும் ரொம்ப தார்மீகன். பார்த்தான் அவன், நமக்கும் இந்த பிள்ளைக்கும் ஒன்றும் சரியவில்லையே, ஆஹாஹா என்ன அக்கிரமம் அப்படின்னு பார்த்தான். அவன் என்ன பண்ணான், தாங்க முடியல. எவ்வளோ சொல்லி பார்த்தா அவனை திருத்த முடியல. சொல்லிக்காமல் காட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அது மாதிரி வழக்கம் இல்லை. ராஜ்யத்தை யார்கிட்டயாவது ஒத்துட்டு ஒப்படைச்சிட்டு தானே போகணும், அதுதான் ராஜாவினுடைய கடமை. அவனுக்கு அது கூட பண்ண முடியல. ஏன்னா யார்கிட்ட ஒப்படைக்கிறது, இவன்கிட்ட ஒப்படைச்சா ஆபத்து, வேறு யார்கிட்ட ஒப்படைச்சா இவன் விட போகிறதில்ல. அதனால சரி இவாளே ஜனங்களே இதை தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டான். ஜனங்கள்லாம் கூடி கூடி பேசினா, மந்திரி பிரதானிகள் பிரஜைகள் எல்லாரும் கூடி கூடி பேசினா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ராஜா இல்லாத ஒரு நிலைமை வந்துடுத்து, என்ன பண்ணுறது? அப்பொழுது வேறு வழி இல்லை, வேணனையே ராஜாவை போட்டுருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வேணனையே ராஜாவை போட்டுட்டான். அப்பொழுது அவனோ மகாதுஷ்டன், மகா அகங்காரி, அவனுக்கு உள்ள கர்வம், அவனுக்கு உள்ள ஹிம்ச புத்தி யாருக்கும் கிடையாது. அதனால் ராஜாவாக வேறு ஆயிட்டான்னா, இத்தனை நாளாக ராஜான்னு ஒருத்தர் இருந்தார், இவன் ராஜபுத்திரனுக்கே இவ்வளோ மக்களும். இப்போ ராஜா பேச்சுக்கு மறு பேச்சு பேசுகிறவ யாரும் இல்லைங்கிறதுனால அவன் என்ன பண்ணான், ராஜாவான உடனே முதல்ல ஒரு உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு?
ந யஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் ந ஹோதவ்யம் த்விஜா க்வசித். இனிமே பிராமணாலாம் ஒரு விதமான யஜ்ஞமும் பண்ணப்படாது, ஒரு விதமான தானமும் பண்ணப்படாது, எந்த விதமான ஹோமங்கள் பண்ணப்படாது. அப்படி தப்பித்தவரை பண்ணினாக்க அந்த பகவானெல்லாம் கூப்பிடப்படாது, தேவதைகள்லாம் கூப்பிடப்படாது, வேணனுக்கு தான் பண்ணணும். வேணன்கிற ராஜாவுக்கு தான் யஜ்ஞங்கள்லாம் பண்ணணும். அப்படி இது ஞவாரய தர்மம் பேரி கோஷேன சர்வசா. இது சொல்கிறதுக்கு தண்டோரா வேறு, பேரி கோஷத்தோட தண்டோரா போட்டு ராஜதானி முழுக்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டான், கோஷணா. அப்பொழுது அந்த பிரஜைகள், அதுவும் முக்கியமாக அந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டாள்னு வர்ணிச்சிருக்கா. அது சொல்லும்போது சொல்கிறார் வேத பகவான், ஒரு விறகு கட்டைக்கு ரெண்டு பக்கமும் நெருப்பு இருந்தால் அந்த விறகு கட்டை மேலே இருக்கக்கூடிய ஒரு எறும்பானது எப்படி அவஸ்தைப்படுமோ, அது உதாரணமாக சொல்கிறார் அவர். ரெண்டு நெருப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எறும்பு எப்படி அவஸ்தைப்படுமோ, எங்கேயும் போக முடியாமல், அதுபோல் அவஸ்தைப்பட்டாள். ஏன்னாக்க ஒரு பக்கம் வேணன், இன்னொரு பக்கம் வேணனுக்கு சமானமாக உள்ள கொள்ளையடிக்கிற பசங்க. ஏன்னா இவனுடைய ராஜ்யம் முழுக்க கொள்ளை தான் சொல்லிட்டுருக்கார் அவர். ராஜ்யத்து தர்மமே கிடையாது. அதனால் கொள்ளைக்காரன் வருவனா வேதனுடைய அக்கிரமம் எது பொறுத்துக்கிறதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணால் முனீஸ்வரர்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தால் இது கஷ்டத்தை எத்தனை நாளைக்கு பொறுத்துன்னு இருக்கிறது, அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு வேணன்ட்ட போய் தர்ம உபதேசம் பண்ணுறா. வாழலாம் அரண்மனையில் போய் வேணனை உட்காந்து வச்சுண்டு, தர்மத்தினால் சொர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், ராஜாங்கிறவன் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் மகாவிஷ்ணுவே ஏற்படுத்தின தர்மத்தை மீறுறதுக்கு ராஜாவுக்கு அதிகாரம் இல்லை, பண்ணப்படாது. பகவானுக்கு நாம் யஜ்ஞங்கள் பண்ணினாக்க தேவதைகள்லாம் சந்தோஷப்படுவா, மழை பெய்யும், பஞ்சபூதங்களும் நமக்கு உபகாரமாக இருக்குது, நல்ல சுபீட்சம் கிடைக்கும். அப்படி இப்படின்னு சொன்னதான் தாமசம். அவனுக்கு வந்த கோபத்தை வர்ணிக்கிறார் வேத பகவான். தாங்க முடியல அவனுக்கு கோபம் இருக்காதா இல்லை. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னான், என்னது பகவானா? யார் பகவான்? பகவான்கிட்டனா நீங்கள் பேசின்னு இருக்கீங்க. இப்போ என்ன தவிர இன்னொரு பகவான் ஒருத்தர் இருக்காரா? வேடிக்கையாக தான் இருக்கு. நானே பகவான். ஏதே சான்யேச்ச விபுதாக பிரபவோ வரசாபயோஹோ. அந்நேச்ச விபுதாக, விபுதர்கள்னால் தேவர்கள், தேவர்களுக்கு ஒரு பேர் விபுதர்கள்னு பேர். அவள்லாம் பிரபவோ வர சாப்பயோகோ, அவளுக்கெல்லாம் வரன் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உண்டு, சாப்பம் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உண்டு தேவதைகளுக்கு. அப்படின்னு தானே நீங்கள் பயப்படுறேன். அதனால தானே பயப்படுறேன். நீங்கள் தேவதைகளுக்கு யஜ்ஞம் பண்ணணும், அது இது ஏன்னா வரன் கொடுத்துக்கணும், சாப்பம் பண்ணிடுவாளோ என்னமோ. நீங்கள் பயப்படவே வேண்டாம். எல்லா தேவதைகளும் ராஜாவினுடைய சரீரத்தில் இருக்காள் அப்படின்னு சாஸ்திரம் பேசுகிறான். இப்போது தேஹே பவந்தி நிருபதேஹே சர்வதேவமயோ நிருபஹா. நிருபன்னா ராஜா. ராஜா சர்வதேவ மயன், எல்லா தேவர்களும் அவனுடைய சரீரத்தில் குடிகொண்டிருக்காள். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வேணனுக்கு யஜ்ஞம் பண்ணுங்கோ போகிறோம் அப்படின்னா. சரி, முனிவர்கள்லாம் பார்த்தா இனிமே இவனுக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணா, அடுத்தபடி ஹும் அப்படின்னு ஒரு ஹூங்காரம் போட்டால் எரிஞ்சு போயிட்டான் வேணன். இதுலேருந்து என்ன தெரியுது, தேசத்தில் உள்ள அஹிதங்கள் அதர்மங்களை பார்க்கக்கூடிய மகர்ஷிகளுக்கு கடமை இருக்குது ராஜாவை திருத்தறதுக்கு. அப்படி ராஜாவை திருத்தலைன்னா ராஜாவை தண்டிக்கிறதுக்கும் கடமை இருக்குது. இப்போல்லாம் சில ஆச்சாரியால் ராஜாங்க விஷயங்களில் சாதாரண 2 வார்த்தை சொன்னாலேயே நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்கா. அவர் பாலிட்டிக்ஸ் பேசுகிறார், அவர் பாலிட்டிக்ஸ் பேசுகிறது அவர் தர்மம். பாலிட்டிக்ஸில் நுழைஞ்சு பாலிட்டிக்ஸை சரி பண்ண வேண்டியது அவருடைய தர்மம், அவருடைய கடமை அப்படிங்கிறது பாகவதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இவெல்லாம் பேசுகிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. எந்த பாகவத்தை படிச்சுட்டு இவெல்லாம் ஆச்சாரியாளுக்கு விரோதமாக பேசுகிறாள் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ உள்ள முனீஸ்வராள்லாம் ஒரு ஹும்னு ஒரு ஹூங்காரத்தினால ராஜாவையே எரிச்சுப்டாவா. அப்படி ஒரு பவர் இருந்திருக்கு, அப்படி ஒரு கடமை உணர்ச்சி இருந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு தெரியுது. இது பாகவதம் சொல்லக்கூடிய கதை. இப்போ வேணன் மரணத்தை அடைஞ்சான். ஆனால் அவனுடைய சரீரம் இருக்கு இல்லையா, அதை ரட்சிச்சுட்டு இருந்தாள் அந்த அவனுடைய தாயாரான சுனீதா.
அப்போ என்ன ஆச்சு, இப்போ ராஜா இல்லை, மறுபடியும் அராஜகம் வந்துடுத்து. ஏற்கனவே ராஜா இருந்த போதே கொள்ளையர்களுடைய ராஜ்யமாக தான் இருந்தது. இப்போது அவளுக்கு ஃப்ரீடம், கொள்ளையடிக்கிறதுக்கா எல்லாரும். அதனால் இப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் முனிவர்களுக்கு இப்போ மறுபடியும் புது கஷ்டம் வந்துடுத்து, ராஜா இல்லைங்கிற கஷ்டம். அப்போ என்ன பண்ணாவா, ராஜாவினுடைய சரீரத்தை கடையிறது அப்படின்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில். இது மாதிரி வேற ஒரு ராஜாவினுடைய சரீரத்தை கடைஞ்சு அதுலேருந்து இன்னொரு ராஜா உற்பத்தி ஆனார்னு வேறு கதை இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ வேணன் கதையிலையும் அதே தான். அந்த வேணனுடைய சவம் இருக்குது, அந்த சவத்தினுடைய தொடையை கடைஞ்சாவா. முதல்ல தொடையை கடைஞ்ச உடனே அதுலேருந்து ஒரு விகாரமான ஒரு கருப்பான ஒரு புருஷன் வந்தான். அதை நிஷாதன் அப்படின்னு பேர் கொடுத்து, நிஷாதன்னா அந்த குஹன் நிஷாதன்னு வர்ணிக்கிறார் ராமாயணத்தில். வேடன்னு அர்த்தம், ஹிம்சை பண்ணக்கூடியவன் அர்த்தம். அதனால் அந்த நிஷாத குலம்னு ஒன்று ஏற்பட்டுடுத்து இந்த நிஷாதன்ட்டேருந்து. அந்த நிஷாதன்னு பேர் கொடுத்து அவனை ஒரு மூலையில் உட்காந்து வச்சுவிட்டா. இதை பற்றி பாகவதம் என்ன சொல்கிறதுனாக்க, வேணன் யார், மகா பாப்பி, பாப்பத்தை வெளியில் எடுத்துட்டாள் அப்படின்னு. எப்போ எல்லாருடைய சரீரத்துலேயும் பாபமும் இருக்குது புண்ணியமும் இருக்குது, சரீரம்னா மனசு உள்பட. அதனால் பாபத்தை கடைஞ்சி வெளியில் எடுத்துட்டா. இப்போ பாக்கி இருக்கிறது என்ன, சத்குணம்தான் பாக்கி இருக்குது. இப்போ என்ன பண்ணினா, அவனுடைய புஜம் கையை போய் கடைஞ்சா. கையை கடைஞ்சி பிருத்து அப்படிங்கிற ஒரு சத்புருஷரானவர் வெளியில் வந்தார். அவர் யாருங்கிறத பற்றி ரொம்ப விஸ்தாரமாக பேசுகிறது, பிருத்துவனுடைய கதை ரொம்ப விஸ்தாரமாக பேசுகிறது. சாக்ஷாத் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம் இந்த பிருத்து. இந்த பிருத்துவனுடைய வம்சம்தான் பாண்டவர்களுடைய வம்சம். பார்த்தன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஏன் பேர் வந்தது, பிருத்துவனுடைய வம்சத்தில் அவன் வந்ததுனால அவனுக்கு பேர் பார்த்தன் அப்படின்னு பேர். பிருத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரதயிதா யசகான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் புராணகர்த்தா. அதாவது பிரதயிதான்னா ரொம்ப விஸ்தாரப்படுத்துறது, பெருக்கிறது. தன்னுடைய யசஸை பெருக்கினான். அதாவது அவனுடைய யசஸை பற்றி அவனுடைய கீர்த்தியை பற்றி கேள்விப்படாதவா கிடையாதான் பிருத்து. அப்பேற்பட்ட ராஜா. அவனும் 2 கைகளை கடைஞ்சா இல்லையா, ஒரு கையிலேருந்து பிருத்து, இன்னொரு கையிலேருந்து ஒரு ஸ்திரீ அர்ச்சி அப்படின்னு பேர். அவனுடைய பத்னியாக சாக்ஷாத் மகாவிஷ்ணு மகாலட்சுமியினுடைய அம்சங்களாக பிரம்மா வந்தார். விஷ்ணுவனுடைய ரேகைகள், பாதங்களில் அந்த கமலத்தினுடைய சின்னங்கள் இதெல்லாம் பார்த்து பகவானுடைய அம்சம்தான் அப்படின்னு பிரம்மா தன்னுடைய வாக்குனால் சொன்னார். அபிஷேகம் பண்ணினா அவனுக்கு யார் யார் என்னென்ன கொடுத்தாள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கார். விஷ்ணுவானவர் சக்கரத்தை கொடுத்தார், சிவனானவர் பெரிய வாழை கொடுத்தார், பிரம்மாவானவர் ஒரு கவச்சம், வேதத்தினாலேயே ஆன கவச்சம் அதை கொடுத்தார், இந்திரனானவர் முக்குட்டத்தை கொடுத்தார், வருணனும் வாயுவும் சத்திர சாமராதிகளை கொடுத்தாள், சூரியன் பானங்களை கொடுத்தார், அக்னி வில்லை கொடுத்தார். இப்படிலாம் உடனே ராஜான்னாக்க ஸ்துதி பாட்டகர்கள், வந்திகள்னு பேர். அவள்லாம் பாட்டு பாடி ராஜாவினுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவாள். அவளுடைய தொழில் அது. அவள்லாம் ராஜாவை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா. உடனே ராஜா தடுத்து நிறுத்தினார். அவர் சொன்னார், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ தான் நான் பிறந்திருக்கேன். பிறந்த உடனே அவர் பெரியவன் ஆகிட்டாருங்கிற ஒரு கதை அது போட்டோம். பாலன் ஆகிட்டார் அவர் பிறந்த உடனே. ஏன்னா எல்லோரும் ரிஷிகளுடைய அனுகிரகத்துலேருந்து வந்தவா, மகாவிஷ்ணுவோட அம்சம், அதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஸோ அப்போ அவர் சொன்னார், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என்னை பற்றி என்ன பாட போகிறீங்க. ராஜாவினுடைய அச்சீவ்மெண்ட்ஸை தான் பாடுற வழக்கம். அவர் ரன்சந்திரன் அப்படி பண்ணார், அந்த விதத்தில் ஜெயிச்சார், அப்படி பண்ணார். என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்னென்னு இருக்குது பாட போகிறேன், அதனால் நீங்கள் ஒன்றும் பாடாதீங்கோ, நீங்கள் சாக்ஷாத் பகவானை பற்றி பாடுங்கோ அப்படின்னு சொன்னார். ஆனால் அவள் என்ன பாடினான் அப்படின்னாக்க, பகவானை பற்றி பாடினான். ஏன்னா பகவான் தான் நீன்னு பாடிட்டு போயிட்டா. அவளுக்கு தெரியும், பிரம்மா சொல்லிட்டு போயிட்டார். பாக்கி ரிஷிகளெல்லாம் கன்சல்ட் பண்ணினாவா. இவன் இந்த பிருத்துவனுடைய ராஜ்யத்தில் பிருத்து என்னென்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவளுக்கு. அதெல்லாம் பாடிவிட்டா. இதெல்லாம் நீ பண்ண போகிறேன்னு பாடிட்டா. பண்ணினதாக பாடுற வழக்கம், அந்த வழக்கத்தை மாற்றி அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு பாடினான். அந்த ஸ்துதி பாடகர்கள் என்ன பாடினா, பிருத்துவனுடைய ராஜ்யத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். இன்றைக்கி உபன்யாச காலமாக இருந்து பூர்த்தி ஆகிடுது.
அடுத்த உபன்யாசத்தில் மார்ச் மாதம் அநேகமாக 23ஆம் நான் நினச்சின்னு இருக்கேன். ஏன்னா 30ஆம் கடைசி சண்டே அன்றைக்கி எனக்கு அவகாசம் இல்லைங்கிற காரணத்தினால 23ஆம் வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். 23ஆம் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். அது அப்புறமா நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவா. இப்போ தான் டென்டேட்டிவாக நான் மார்ச் 23 நினச்சிட்டு இருக்கேன். அதாவது இன்னிலேருந்து 3 வாரம் கழிச்சு எல்லோரும் வந்திருந்து நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் வராமல் இருந்தது. நல்ல சரித்திரங்கள் அவளுக்கு கிடைக்காமல் போயிடுத்தேன்னு எனக்கு தான் வருத்தமாக இருக்குது. துருவனுடைய சரித்திரம், அதுக்கு முன்னால் பார்த்த சரித்திரம், தக்ஷ யஜ்ஞம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக ரொம்ப அழகான சரித்திரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே. அது நிறைய பேருக்கு இது மாதிரி சரித்திரங்கள் பின்னால் வரப்போகிறது. எல்லார்ட்டையும் நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் சிரவணம் பண்ணாக்கா எல்லாருக்கும் பாக்கியம், சொன்னவாள் கேட்டவாள் சொல்லும்படி பண்ணினவாள் எல்லாருக்கும் சகலமான பாக்கியங்களையும் கொடுக்கும்படி அந்த பகவானுடைய பாதாரத்தை பிரார்த்திச்சுன்னு இந்த உபன்யாசத்தோடு பூர்த்தி பண்ணுறேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. கணேசாய நம சிவாய. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. பௌராணிகர் இன்றைக்கி தட்சயஜம் துருவ சரித்திரம் ரொம்ப பிரமாதமாக வர்ணிச்சது பண்ணார். நிறைய புண்ணியம் பக்தவடிகளுக்கு சேர்த்தார். அவருக்கு அதனால் நம்மளுக்கு நிறைய புண்ணியம் கிடைச்சது. ரொம்ப நீங்கள் பாகவதத்து இந்த உபன்யாசத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வார்கிட்டெல்லாம் தெரிஞ்சவர்கிட்டெல்லாம் சொல்லி இது பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வேலையெல்லாம் இருந்துட்டுருக்கோம். இது ஜஸ்ட்டு மண்டைன் லைஃப்லேருந்து ஜஸ்ட் சேஞ்சு, ஜஸ்ட் 2 hours 2.5 hours. ஸோ ரொம்ப எல்லாருக்கும் இந்த புண்ணியத்தை நிறைய சேர்த்துப்போம். அடுத்த பாகவதம் என்றைக்குங்கிறத நாங்கள் அவர் 30th